ஹாய் டியர், டுடே வந்து ஜிம்னா கான்சர்ட் பார்க்கலாம். ஓகேவா? என்ன கான்சர்ட் அப்படின்னா ஃபேமிலி ஸ்டோரி அந்த மாதிரி பார்க்கலாம். என்னமோ தெரியல, எனக்கு வந்துட்டு இப்போல்லாம் ஒரு மாதிரி இந்த ஃபேமிலியாக அப்படி ஸ்டோரியெல்லாம் கேட்டாவும் பிடிக்குது, சொல்கிறதுக்கும் பிடிக்குது. ஓகேவா? உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, பட் ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன் சொல்கிறதுக்கு. ஓரளவுக்கு நல்லா சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே, வீடியோ கிளப்பலாம். ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock போல் அலாரம் அடிக்க. ஸோ நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, அலாரம் அடிக்கிற வரைக்கும் எந்திரிச்சு அலாரம் ஆஃப் பண்ணிட்டு சைடில் திரும்பி பார்க்குறீங்க. ஸோ ஜிம்னா அழகாக க்யூட்டாக தூங்கிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அச்சோ க்யூட் ஜிம்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு இன்னொரு ரூமுக்கு போகிறீங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு குட்டி பையன் தூங்கிட்டு இருக்கான். ஸோ உங்களுக்கு 2 பையன் ரொம்ப பிடிக்குவா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஸோ அவன் குட்டியாக கலந்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ அது உங்களோட குழந்தை தான். அவன் பேர் வந்துட்டு சச்சா. ஸோ நீங்களும் அவனையும் போய் பார்க்குறீங்க. ஸோ பார்த்துட்டு அவனோட ஃபோர் ஹெட்டில் வந்துட்டு ஒரு கிஸ் கொடுத்துட்டு அச்சோ என் க்யூட் எவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துச்சு ஃபாஸ்ட்டாக கிச்சனுக்கு தான் போகிறீங்க. ஸோ டேரெக்டாக போய் கிச்சனில் போயிட்டு அந்த வெஷல்லாம் இருக்கும், தட் மீன்ஸ் அந்த திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. டிஷ்ஷஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. வாஷ் பண்ணி முடிச்சுட்டு காயில் எடுத்து அப்படியே லைட்டாக வந்துட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ எல்லா வெஜிடபிள்ஸ் எடுத்து சாப் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்துட்டு குக் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் குக்கிங்கில் போய் நின்னீங்க அப்படின்னா டக்குன்னு எல்லா வேலையாயிரும். அதனால ஓகேவா? ஸோ இந்த மாதிரி குக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. டைம் வந்துட்டு ஒரு 6 o'clock ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு அந்த கட் பண்ணி வைக்கிற ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு, அந்த மேலோட்டமாக பண்ணுற ஒர்க் எல்லாமே முடிஞ்சு, எல்லாமே திங்ஸ் எல்லாம் எடுத்து கரெக்டாக அடுப்புக்கிட்ட பக்கமாக வச்சுட்டீங்க. வச்சுட்டு 6 o'clock ஆகுதா, அதனால் போயிட்டு காஃபி போடுறீங்க. ஸோ காஃபி போட்டுட்டு அப்படியே 2 கப் எடுத்துகிட்டு மேலே போகிறீங்க. அதாவது ஒரு 2 கப் மட்டும் ஓகேவா எடுத்துகிட்டு மேலே போகிறீங்க. ஒரு கப்பில் காஃபி, இன்னொரு கப்பில் வந்துட்டு பால். ஓகே, ஸோ எடுத்துகிட்டு மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட சச்சா இருக்கான்ல, ஸோ அவன் ரூமுக்கு தான் போகிறீங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவன் இருக்க மாட்டான். டெய்லி இவனுக்கு இதே வேலையை போச்சு. அலாரம் அடிச்சு, அதாவது நம்ம கூட எந்திரிக்க மாட்டோம், ஆனால் அலாரமே அடிக்காமல் எப்படி எந்திரிச்சு போகிறானோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு திரும்ப அங்கேருந்து அந்த ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகிறீங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஜிமின் தூங்கிட்டு இருப்பார்ல, ஸோ அந்த ரூமுக்கு போகிறீங்க, உங்களோட பெட்ரூமுக்கு. ஸோ அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஜிமின் கூட வந்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கான். இவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, வர வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு சாச்சா போயிட்டு ஜிமினை ஹக் பண்ணாலும் கிஸ் பண்ணாலும் ஒரு மாதிரி பொறாமையாக இருக்கும். அவன் வந்துட்டு உங்களுக்கு மட்டும் இதெல்லாம் பண்ணணும், ஜிமினுக்கு இதெல்லாம் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பொறாம அதாவது ரொம்ப ஜலஸ் தாங்க முடியாது. இவன் வந்துட்டு என்கிட்ட தான் இந்த மாதிரி இருக்கணும், அவன் என்ன ஜிமின் கிட்ட அப்படி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கோவம் வந்துருமா? ஸோ அப்படியே டீ அந்த பாலெல்லாம் அப்படியே சாரி அந்த காஃபி பாலெலாம் அந்த பக்கம் வச்சுட்டு டேபிள் மேலே வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா போய் நீங்களும் அதே மாதிரி படுத்துக்கிறீங்க. ஸோ படுத்துட்டு அவனை பிடிச்சி இழுத்து அப்படி உங்களை பார்த்த மாதிரி அந்த குட்டி பையன் கலர் சாச்சாவை எடுத்து உங்களோட மேலே வந்து போட்டு அப்படி தட்டிட்டு படுத்துட்டு தூங்கிட்டே தூங்கத்தை வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அவன் வந்துட்டு டேடா டேடா அப்படிங்கிறான். தூக்கத்தில் கூட உனக்கு உங்கள் அப்பா தான் முக்கியமாடா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கோவம் வருது. உன்னை தூக்கிட்டு இருக்குது நான், ஆனால் பேரெல்லாம் பாரு, பாசம் ஃபுல்லாக எங்கள் அப்பா மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு பையனா ரொம்ப பிடிக்குமா, அதனால். ஆனால் ஜிம்முக்கு வந்துட்டு பாப்பானா தான் பிடிக்கும். ஸோ அவனுக்கு ஒன்று பிடிக்காதுடா, அதாவது ஒரு பாப்பா வந்துச்சுன்னு ஏன் உன்னை வந்துட்டு அவன் கண்டுக்கவே மாட்டான், ஆனால் பாரு நான் மட்டும்தான் உன்னை கண்டுக்குவேன், ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும், பாப்பாவே வந்தாலும் ஒன்று தான் பிடிக்கும். அந்த மாதிரி நீங்கள் தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க, 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க, ஆனால் நீங்கள் மட்டும் இது மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கிறப்போ சடனாக வந்துட்டு ஜிமின் கண்ணை வச்சுட்டு காலங்காத்தாலே போய் பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ கேட்டுச்சா இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பின்ன என்ன குழந்தைகிட்ட போய் இந்த மாதிரி சொல்லிட்டுருக்க, ஒரு பாப்பா வந்துச்சு அப்படின்னா எனக்கு இவனை பிடிக்காம போயிடுமா, என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஆஹா, இருந்தாலும் உனக்கு பொண்ணு தானே பிடிக்கும், ஆனால் எனக்கு பார்த்து இவனுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஆஹா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. ஸோ நீங்களும் காஃபி கொடுக்குறீங்க. ஸோ காஃபி யாருக்குன்னா சாச்சா இருக்குது, பால் யாருக்குன்னா ஜிமினுக்கு. அப்படியே ஆப்போசிட்டாக குழந்தை வந்துட்டு காஃபி எல்லாம் தான் பிடிக்கும், பாலில் வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் பெரிய ஆள் வந்துட்டு எனக்கு பால் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ அதனால் அவருக்கு பாலில் வந்துட்டு காய்ச்சி கொடுத்துட்டு குழந்தை குட்டி பையனுக்கு வந்துட்டு அந்த காஃபி கொடுத்துட்டு அவங்க குடிச்சதுக்கப்புறமா அந்த கப்பெல்லாம் வாங்கிட்டு போய் முதல்ல 2 பேர் ரெடி ஆகிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே குளிச்சு முடிச்சு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு வேலையாக பண்ணி முடிச்சுட்டு கீழே வருவாங்க. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே குக்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க. டைம் வந்துட்டு ஒரு 7:30 ஆகுது. ஸோ சீக்கிரமாக வந்துட்டு உங்கள் வீட்டில் டெய்லி மார்னிங் இந்த மாதிரி தான் ரொட்டீனாக இருக்கும். நேரமாக எல்லோரும் எழுந்திருவீங்க. ஸோ சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சிடுவீங்க. அதனால் அப்படியே வந்துட்டு 7:30ங்கிறப்போ டான் வந்துட்டு எல்லோரும் மறுபடியும் போய்ட்டு உங்களோட பெட்ரூம் இருக்குல்ல, ஸோ அங்கே பெட்ரூமுக்கு அந்த பக்கமாக ஒரு பால்கனி மாதிரி இருக்கும். அது வந்துட்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக மொட்டை மாடி மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் பெரிய பால்கனியாக இருக்கும். அங்கே போயிட்டு ஆஜராகிருக்கீங்க. ஸோ ஃபுட்டெல்லாம் கொண்டு போயிட்டு அந்த பக்கமே வச்சுக்குவீங்க. ஸோ அங்கெல்லாம் வச்சுட்டு எல்லோரும் 3 பேர் சேர்ந்து அப்படியே நான் பேசிட்டு ஒரு மாதிரி ஏதாவது பார்த்து சிரிச்சுட்டு ஏதாவது ஒரு விஷயம் டெய்லி வந்துட்டு ஒரு 1 hour வந்துட்டு இந்த மாதிரி மார்னிங் டைமில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இத்தனைக்கும் கரெக்டாக உங்களோட ஒர்க்கெல்லாம் 7:30ங்கிறப்ப டான் முடிஞ்சிடும். எல்லாருமே கரெக்டாக ஒர்க் முடிச்சுட்டு 1 hour வந்துட்டு இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்படியே கதை பேசுறது, அப்புறம் அவங்க கூட விளையாடுறது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் விளையாடி முடிச்சுட்டு ஒரு 8:30 ஆகுமா. ஸோ 8:30 ஆகுறப்போ அவங்களோட வரைக்கும் அவங்க போகணும். ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுவார். ஸோ அவரோட ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவார். ஸோ ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டுருப்பாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா பையன் இருக்கால, ஸோ சாச்சா வந்துட்டு கொண்டு போய் ஸ்கூலில் விடணும். ஸோ ஜிமின் கூடயே வந்துட்டு நீங்களும் போயிடுவீங்க.
ஜிமின் நீங்கள் குழந்தை 3 பேர் போகிறீங்க. ஸோ போயிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேர்த்த ட்ராப் பண்ணுவார். நீங்கள் வந்துட்டு பாய் சொல்லிவிட்டு அப்படியே சாச்சாவும் பாய் சொல்லிட்டு ஜிமின் அப்படியே போயிடுவார் ஆஃபீஸ்க்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சாச்சாவை கொண்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்து உங்களோட கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்கும். ஸோ ஓகேவா, நீங்களும் வந்துட்டு ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி தான் பண்ணுவீங்க. பட் நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணுறீங்க. நீங்கள் தனியாக அதுக்காக ஆஃபீஸ்லாம் போடலை. ஏன்னா வந்துட்டு இப்போதான் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸே வந்துட்டு ஜிமின் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ நீங்களும் ஆஃபீஸ்லாம் போட்டு ரொம்ப ஃபினான்ஷியலாக ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டு என்ன பண்ணுறது, குழந்தைலாம் இருக்காங்கல்ல. ஸோ அமௌண்ட் வந்துட்டு கொஞ்சம் கச்சிதமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேர் இருக்கும். அதனால நீங்கள் வந்துட்டு வீட்லேயே முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணுவீங்க. ஸோ வீட்லேயே வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு அங்கேருந்தே பார்சல் பண்ணி அனுப்புறது, கொரியர் அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி இங்கேருந்து உங்களோட பிஸ்னஸ் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணுறீங்க. ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆச்சுன்னா நம்ம ஆஃபீஸ் மாதிரி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க. வரும்போது நீங்கள் ஒரு கேப் பிடிச்சி தான் வருவீங்க. ஏன்னா ஜிம் வந்துட்டு உங்களை விட்டுட்டு ஆஃபீஸ் போயிருப்பாரு. அதனால நீங்கள் ஒரு கேப் பிடிச்சி மறுபடியும் ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. மதியம் ஆச்சு அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு மறுபடியும் லஞ்செல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ லஞ்செல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்கூட்டி இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ஸ்கூட்டி எடுத்துகிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொண்டு போயிட்டு சாச்சாக்கு ஃபுட்டெல்லாம் ஊட்டி விட்டுருவீங்க. ஏன்னா அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் சின்ன பையன், சின்ன கிளாஸ் அப்படிங்கிறனால சீக்கிரமாக சாப்பாடு டைம் வந்துட்டு லஞ்ச் கொடுத்துருவாங்க. அதனால போயிட்டு அவனுக்கு அழகாக லஞ்ச் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு ஒரு 12 o'clock அப்படிங்கிறப்பவே ஓகேவா, ஸோ லஞ்ச் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் சேர்த்து தானே எடுத்து போவீங்க. ஸோ 2 பேக் எடுத்து போவீங்க. அதில் வந்துட்டு ஒன்று இவனுக்கு, இன்னொன்று வந்துட்டு உங்கள் 2 பேத்துக்கும் அந்த மாதிரி. ஸோ ஜிமினோட ஆஃபீஸ்க்கு போவீங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஜிமினும் நீங்களும் வந்துட்டு அங்கேயே சாப்பிடுவீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட இதுக்கே வந்துட்டு ஜிமினுக்கு லஞ்ச் அவர் இந்த மாதிரியெல்லாம் ஆகிறப்ப ஒரு 1 o'clock இருக்கும். ஸோ இங்கேயே ஆல்ரெடி 1 hour ஆகிடும். சாச்சாலாம் சாப்பிட்டு முடிச்சு அவன் அலப்பறை பண்ணுவான். ஸோ 1 hour சாப்பிட வச்சு திரும்ப மறுபடியும் ஜிமின் கிட்ட போயிட்டு அவரும் ஒழுங்காக சாப்பிட்டு முடிச்சு இந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்டு முடிச்சு அங்கேயே மணி 2 ஆகிடும். ஸோ அங்கேருந்து நீங்கள் திரும்ப கிளம்பி வரும்போது சாச்சா வந்து 3 o'clock ஸ்கூல் விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அங்கே வந்துட்டு ஜிமினெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் அங்கேருந்து வந்து, அதாவது உங்களோட ஸ்கூட்டிலேயே வந்து சாச்சாவை அப்படியே பிக் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ அவன் வந்துட்டு வந்ததுமே வந்து ஜாலியாக விளையாடுற அப்படிங்கிற மாதிரி இப்போ விளையாடிட்டு இருப்பான். ஸோ உங்களுக்கு அவன் பிரச்சனையே பண்ண மாட்டான். அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ சமத்து பையனாக இருப்பான். உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ மோஸ்ட்லி எப்பவுமே உங்களுக்கு மார்னிங் ஒரு 1 hour கிடைக்கும் வேலையெல்லாம் செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் குக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு வரதுக்குள்ள மறுபடியும் 3 4 ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நீங்கள் ஃபுல் ஃப்ரீ தான். ஓகேவா, ஜிம் வரத்துக்கு 8 மணி ஆகிடும். ஸோ 8 மணி வரைக்கும் நீங்கள் உங்களோட ஒர்க்கெல்லாம் பார்ப்பீங்க. அவனும் வந்துட்டு உங்கள் தொல்லையே பண்ண மாட்டான். அவ்வளோ க்யூட்டாக சமத்தா உங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணுவான். உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அவனை. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு பையனாகவே ரொம்ப பிடிக்குமா. அதுவும் இல்லாமல் அவன் அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு சமத்தா நீங்கள் இருக்க வரைக்கும் நீங்கள் மட்டும்தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி சுற்றுவான். ஆனால் ஜிமின் வந்துட்டாங்கன்னா அப்படியே மாறிடுவான். அப்படியே டேடின்ட்டு ஓடி போயிடுவான். உங்களை வந்து கண்டுக்கவே மாட்டான். அப்போல்லாம் உங்களுக்கு வெறுப்பாக வரும். டே இருடா உனக்கு இருக்குது தனியாக சிக்குவேல அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஜிமின் இல்லாதப்ப திரும்ப உங்ககிட்ட வந்து சமத்தா விளையாடுவானா. உங்களுக்கு வந்துட்டு அவனை திட்டுறதுக்கு கூட மனசே வராது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஜிம்னா அப்படியே கரெக்டாக ஷார்ப்பாக 7 o'clock அப்படிங்கிறப்ப ஆஃபீஸ் விட்டு கிளம்பிடுவார். ஸோ அவர் அங்கே நீங்கள் வீட்டுக்கு வரதுக்கு 1 hour ஆகிடும். ஏன்னா ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஸோ ட்ராவல் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். 1 hour ஆகிடும். ஸோ கரெக்டாக 8 o'clock அப்படிங்கிறப்ப வீட்டில் நிற்பார். கரெக்டாக வாசலில் நிற்பார். ஸோ அவர் வந்து நிற்கிற அந்த டைம் அந்த கார் சவுண்ட் கேட்டுச்சுன்னா போதும், சாச்சாக்கு வந்துட்டு செம்ம ஹாப்பி ஆயிடும். கூட என்ன விளையாடிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அப்படியே உங்களை பொத்து நிட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஓடிடுவான். ஸோ ஓடிட்டு டேடின்ட்டு ஓடி போய் ஏறிக்குவான் மேலேயே. ஸோ அப்படியே அவனை தூக்கிட்டு ஜிம் மட்டும் வெளியே போயிடுவாரு. ஸோ அவங்க ஓடுறாங்க அப்படி தெரிஞ்சால் நீங்களும் என்ன பண்ணுவீங்க, நீங்களும் அவங்க பின்னாடியே போயிடுவீங்க. நானும் வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. ஏன் அப்படின்னா அவங்க 2 பேர் போய் விளையாடிட்டு இருப்பாங்க. உங்களோட வீட்டுக்கு முன்னாடி சின்ன கார்டன் மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பாரு ஜிமின் வந்துட்டு. குழந்தைக்கு உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் வந்துட்டு ஊஞ்சல் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய இந்த சர்க்கிள்லாம் இருக்கும்ல, மேலே உட்காந்துட்டு சறுக்கி சறுக்கி விளையாடுவாங்க. அந்த மாதிரி சாச்சாக்காக இருக்கும். ஸோ அதில் நீங்களும் விளையாடுவீங்க, ஜிமின் விளையாடுவார். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு குட்டி பார்க் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அழகாக ரெடி பண்ணி வச்சிருப்பாரா. ஸோ நீங்கள் அவர் ஜிமின் வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு சாச்சாக்கு செம ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா விளையாடுவீங்க. இது டெய்லி கேம் மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு நாள் கூட இதெல்லாம் மிஸ் ஆகாது. 8 to 9 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இதெல்லாமே விளையாடுற டைம். ஸோ எல்லாரும் வந்துட்டு போயிட்டு விளையாடிட்டு நல்லா அந்த சர்க்கிளில் விட்டுட்டு அப்படி ஜாலியாக அவ்வளோ ஹாப்பியாக விளையாடிட்டு இருப்பீங்க. ஸோ 8 o'clock அது சாரி 9 o'clock வந்துட்டு கரெக்டாக ஷார்ப்பாக 9 o'clock வரும்போது எல்லாரும் வந்துட்டு டயர்ட் ஆகிடுவீங்க. 1 மணி நேரம் விளையாடிட்டு பேசிட்டு ஓடிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு விளையாட்டு அந்த மாதிரி விளையாடுவீங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வந்து நீங்கள் இப்போ மறுபடியும் போய்ட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. மேடம் அப்போ தான் குக்கே பண்ணுவீங்க. ஸோ அது வரைக்கும் அந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வைக்கிறது, உங்களோட பொருளெல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட பொருளெல்லாம் வந்துட்டு விற்கிறதுக்கு சேல்ஸ்க்கு அதெல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பீங்க. ஒரு 7:30 அப்படிங்கிறப்ப போயிட்டு நீங்கள் குக் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடுவீங்க. ஸோ இவங்க வந்துட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 9 o'clock வந்து போயிட்டு விளையாடிட்டு ரொம்ப டயர்டாக இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் குளிச்சுட்டு வருவாங்க. ஸோ குளிச்சுட்டு வரதுக்குள்ளே நீங்கள் குக் பண்ணிடுவீங்க. ஸோ குக் பண்ணி முடிச்சுட்டு எல்லோரும் ஒன்றா சாப்பிடுவீங்க. ஸோ எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டு முடிச்சுட்டு 10 மணி ஆயிடும் பெட்டில் போய்ட்டு படுத்து தூங்குறதுக்கு. ஸோ 10 மணிக்கு வந்துட்டு சாச்சா வந்துட்டு தூங்கிடுவான். ஸோ அவனோட ரூம் போய் தூங்கிடுவான். அவனுக்கு தனியாக தான் ரூம் வேணுமா, அதனால் தனியாக போய் தூங்கிடுவான். ஸோ நீங்களும் ஜிம் போய்ட்டு தூங்கிடுவீங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு நைட்டு குளிப்பீங்க, ஒரு நாளைக்கு குளிக்க மாட்டீங்க சலுப்பாக இருந்தால். ஸோ அந்த மாதிரி வேன் தூங்கிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் குளிக்கிறதுக்கு சலுப்படுறதுனால ஜிம் டிஸ்கஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். உங்களுக்கு கோவம் வரும். என்னடா டிஸ்கஸ்டிங், காலையில் தானே குளிச்சேன், பொழுதுக்கு குளிக்கணுமா என்ன, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், எங்களோட நீ தான் ஜாஸ்தி அலையிற, ஆனால் பாரு உனக்கு குளிக்கவே முடியல, ஐயோ சீச்சி நார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். உங்களுக்கு கடுப்பாகும். ஒரே வர தள்ளிடுவீங்க. ஸோ பொத்துன்னு கீழே விழுந்துடுவார். ஸோ இந்த மாதிரி தான்
நல்லா லைஃப் வந்து செம ஜாலியாக போயிட்டு இருக்குது. சாச்சாக்கும் வந்துட்டு ஒரு 5 வயசு ஆகுது. அவனுக்கு இப்போ உங்க கூட விளையாடி போர் அடிச்சு அவனுக்கு வந்து கூட விளையாடுறதுக்கு தங்கச்சி பாப்பா வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சான். என்னடா நீ இப்படியே கேட்குற, அது என்ன பொம்மையா செஞ்சு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லவும், நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பாப்பீங்க, ஸோ ஜிம் வந்துட்டு சும்மா அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ டக்குன்னு கேட்டா ஷை ஆகும்ல, அதனால வந்துட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு போவீங்க. இவங்க எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு, சே இவங்க கூட விளையாடி போர் அடிக்குது, எனக்கு என் ஏஜ்ல இருக்கணும் விளையாடுறதுக்கு, இப்போ காலைல மாதிரி வந்துட்டு என் கூட வந்து விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வாய் பேசுறான். ஸோ 2 பேரும் சிரிச்சுட்டு, உனக்கு அப்படியெல்லாம் இல்லடா வாய் மூடிட்டு நீ எங்க கூட தான் விளையாடணும், நீ 10 வயசு ஆனாலும் எங்க கூட மட்டும் தான் விளையாடணும், உனக்கு வேற யாரையும் நாங்கள் விளையாட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி விளையாடிட்டு இருப்பீங்க. இன் பிட்வீன் டேஸில் வந்துட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா க்ரோத் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பிரான்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் இருக்கிற பிளேஸில் வந்துட்டு அந்தளவுக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் ஆகிருக்காது. நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு ஒரு கண்ட்ரி, அதாவது வேறு ஒரு ஃபாரின் சைடில், ஓகேவா? ஸோ அங்கேருந்து தான் வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கேருந்து அனுப்பி 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 இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கொரியர் சார்ஜ், இந்த ஜஸ்ட் இந்த மாதிரி நிறைய ஆகுதுல்ல. ஸோ பேசாமல் நம்ம வந்துட்டு எப்படியோ ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அந்த கண்ட்ரிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜிம் கிட்ட பேசலாமா இதை பற்றி அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஏன்னா தனியாலாம் போகிறேன் அப்படின்னா விடவே மாட்டார். அவரால் வந்துட்டு இருக்கவே முடியாது, உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது, சாச்சா விட்டுட்டு இருக்க முடியாதா? அதுவும் இல்லாமல் சாச்சாவை தனியாகவும் அவர் பார்த்துக்க முடியாது. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதே தெரியல. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கோல் இருக்குது, ஓகேவா? நீங்கள் ஜிம் 2 பேரும் மேனேஜ் சொல்லியிருப்பீங்க, எனக்குன்னு ஒரு கோல் இருக்குது, அதில் வந்துட்டு நீ எப்பவுமே எனக்கு அதில் வந்துட்டு குறுக்க வரக்கூடாது. தட் மீன்ஸ் அதை நீ வந்துட்டு நீ பண்ணாத அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லி என்னை வந்துட்டு தடை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு நல்ல சப்போர்ட்டிவ் தான். அதனால வந்துட்டு அந்த மாதிரி உங்களை நீ இது பண்ணு அதை பண்ணாத எதுவுமே சொல்ல மாட்டாரு. உங்களோட லைஃப் நீங்கள் வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி வேலை, என்னோட லைஃப் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ, ஆனால் 2 பேரும் சேர்ந்து வாழலாம், ஓகேவா? யாரையும் ஹர்ட் பண்ணிக்கூடாது, இது அவங்க 2 பேருக்கு இருக்க டீலு. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்வீங்க, ஜிம்மும் அவருக்கு பிடிச்சதெல்லாம் செய்வாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்போ 2 பேருமே வந்துட்டு ஹாப்பியாக தான் இருப்பீங்க. ஸோ அப்படி ஹாப்பியாக இருக்கப்போ 2 பேரும் ஒன்றாவே இருக்கப்போ அது ஒரு மாதிரி தனியாக இன்னும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ யாரையும் வந்துட்டு ரூல்ஸ் போட தேவையில்லை. ஸோ நல்லா ஹாப்பியாக தான் இருக்குது. இப்போ வந்துட்டு உங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, எப்படி நான் வந்துட்டு உங்களை விட்டுட்டு அங்கே இருந்துருவேனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ ஜிம்மினும் வந்துட்டு 8 o'clock வராரு. ஸோ வந்ததும் ஓடுறான், சச்சா தான் ஓடுறான் விளையாடலான்ட்டு. ஆனால் நீங்கள் வந்துட்டு டேய் இன்னைக்கு விளையாட வேணாண்டா, கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்போது நீங்கள் அங்கே வந்து உட்காந்து பேசுங்க, நான் வந்துட்டு விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இப்போ சாச்சா விளையாடுற மூடில் இருக்கு அப்படின்ட்டு அவன் ஓடிட்டான். ஜிம்மில் வந்துட்டு சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போகிறாங்க. நீங்களும் ஜிம்மினும் ஒரு ஊஞ்சலில் உட்காந்துருக்கீங்க. அண்ட் சாச்சா வந்துட்டு அங்கே சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருக்கிறான். குட்டி பார்க் மாதிரியே கட்டி கொடுத்துருப்பாரு ஜிம்மின் வந்துட்டு. ஸோ அங்கே சுற்றி விளையாடிட்டு இருக்கிறான். நீங்கள் 2 பேரும் அப்படியே ஒரு ஊஞ்சல் மாதிரி கூட ஸோ அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க. என்னடி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுவா ஜிம்மின், எனக்கு இப்போலாம் சேல்ஸ் நல்லா ஆகுது தெரியுமா அப்படின்னு சொல்லவும், தெரியுமே மேடம் தான் டெய்லி ஹாப்பியாக இருக்கீங்களா? ஸோ நானும் ஹாப்பி தான், எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் நல்லா தான் இருக்குது. ஓகே நம்ம வந்துட்டு செட்டில் ஆகிட்டோம் போலயே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. செட்டில் ஆகிட்டோன்னு சொல்ல முடியாது ஜிமின், பட்டு அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் பட்டனுக்கு ஏதாவது பெரிய ஆப்பா வச்சிருக்கேன் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்களும் அது இல்லை ஜிமின் அது வந்து அப்படிங்கிறீங்க. ஸோ என்னடி பட்டு வந்து நீ என்னடி எழுதிருக்க, தயவு சீக்கிரம் சொல்லு, எனக்கு வேற இப்போ விளையாடுற மூடில் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ விளையாடுற மூடில் இருக்கியா, அவன் தான் குழந்தை விளையாடுறான், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லவும், ஏன் நீ விளையாட மாட்டியா, டெய்லி நீ தானே விளையாடுவா, திடீர்னு என்ன பிடிச்சி உட்கார வச்சு நீங்கள் நான் பேசணும்னா எப்படி நான் பேசுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வேணா நைட்டு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை இப்போ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்களுக்கு அது சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது, எப்படி சொல்கிறது. பையன் வந்துட்டு ஓகே நான் சொல்லிடுறேன் ஜிவின், நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. என்ன எத்தனை தடவை இப்படி எழுதிட்டு இப்போ கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆச்சு, தயவு செஞ்சு சொல்கிறேன், எதனா நான் இன்ச்சு போகவா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் சொல்கிறேன், அது வந்து நான் அப்படிங்கிறீங்க. என்ன உனக்கு ஏன் பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்கவும், பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது, நான் வந்துட்டு ஃபாரின் போகலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஃபாரின் போகலான்னு இருக்கியா, என்ன டூரா, நானும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டூர் கிடையாது, நான் வந்து எனக்கு நல்லா ஆர்டர்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்கிறேன்ல, ஸோ அது எல்லாமே கேனடா அங்கேருந்து மட்டும்தான் நல்லா ஆர்டர் வருது. ஸோ நம்ம கண்ட்ரிலேருந்து எந்த ஆர்டரும் அந்தளவுக்கு இல்லை பெருசாக, கிட்டத்தட்ட 1-2 வரும் மந்த்லியே. பட் அங்கேருந்து வந்துட்டு ஒரு 1000 2000 3000 சம்திங் அந்த அளவுக்கு வந்துட்டு ஆர்டர் வருது. ஒரு நாளைக்கு 1000 ஆர்டர் வந்துட்டு கேனடாலேருந்து வருது. ஸோ இங்கேருந்து நான் வந்து ஷிஃப்ட் பண்ணி இது பண்ணுறதுக்கு நான் எப்படியும் பிரான்ச், அதாவது ஒரு ஆஃபீஸ் வந்துட்டு ரெடி பண்ணணும். ஸோ ஒரு ஆஃபீஸ் வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது, அதுக்கான அமௌண்ட்டும் இருக்குது. பட்டு நான் அதை அங்கேயே ட்ரை பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது, என்னடா பண்ணிட்டோம் அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. ஜிம்முக்கு வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியல, இது என்னடி பெரிய ஆப்பா இருக்குது, அப்போ நீ அங்கே போயிட்டா நாங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை ஜிமின், அது வந்து நீயும் இப்போ தான் இங்கே ஸ்டார்ட் அப் பண்ணி ஓரளவுக்கு ரன் ஆகிட்டுருக்கு, அதனால் உன்னையும் நான் வந்து அங்கே வான்னு கூப்பிட முடியாது. அதே சமயம் இங்கே சேல்ஸே இல்லை எனக்கு. ஸோ இங்கே பிஸ்னஸ் இல்லாமல் நான் இந்த இடத்துல வந்து கம்பெனி வச்சு எனக்கு கொஞ்சம் லாஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். அங்கே தான் நல்லா ஆர்டர் வருதுடா, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்கு வந்துட்டு தெரியல, என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் வந்துட்டு நான் அப்படி நினைக்கிறேன், என்ன பண்ணட்டும்னு தான் கேட்குறீங்க. ஸோ நான் வந்துட்டு போகிறேன், போயே ஆகணும் ஆஃபீஸர் மாதிரி கேட்குறீங்களா. அதனால் அவர் வந்துட்டு
ஆக்சுவலாக நீ என்ன பண்ணும் அப்படிங்கிறது நீ என்கிட்ட பர்மிஷன் கேட்கவே தேவையில்லை. பட் நீ என்கிட்ட கேட்குறியே, ஐயோ கடவுள் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ என்ன இருந்தாலும் வந்துட்டு சரி ஓகே நீ போயிட்டு உன்னோட ஆஃபீஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணு, நான் சச்சாவை பார்த்துக்கிறேன், ஆனால் சீக்கிரமாக வந்துடணும், 1 வாரமா 2 வாரமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது, 1 வாரமா 2 வாரமாவா, 1 இயர் ஜிமின் அப்படின்னு சொல்லவும், எது 1 இயரா, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, என்னடி நினச்சிருக்க நீ உன் மனசில், அப்போ நாங்கள் 2 பேரும் நீங்கள் அனாதையை நிற்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஒரு மாதிரி உட்காந்துத்தனமாகவே கேட்குறாரு. உங்களுக்கு சிரிப்பும் வருது, அட் த சேம் டைம் உங்களுக்கும் சேடாக இருக்குது. ஏன்னா 2 பேரும் அப்படி விட்டுட்டு 1 இயர் வந்துட்டு அங்கே இருக்க முடியாதுல்ல. அதனால் யோசிச்சுட்டே இருக்கீங்க, இதை என்னடா பண்ணுறது. பட் ஒரே வருஷம் தான் நான் மட்டும் நாங்கள் போய் ஹாப்பியாக இருக்க போகிறோம் உங்களை விட்டுட்டு. ஆனால் பிஸ்னஸ் அங்கே தானே இருக்குது. அங்கே வந்துட்டு நான் ஒரே வருஷம் தான் நான் போயிட்டு இந்த ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி பில்டிங்காக கொஞ்சம் ரெடி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி செட் பண்ணுறதுக்கே 2 மாதம் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி திங்ஸ் இங்கே இருக்கிற திங்ஸ் இந்த மாதிரி அங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஆளெல்லாம் பிடிச்சி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி கொஞ்சம் ஓரளவுக்கு ரன் பண்ணிவிட்டு அது நல்லா ரன் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு மேனேஜர் மாதிரி யாரையாவது நான் அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துடுவேன். ஸோ ஒரு 1 இயர் கண்டிப்பாக ஆகும். ஒரு கம்பெனி நல்லபடியாக க்ரோத் பண்ணணும் அப்படின்னா 1 இயர் ஆகும் ஜிமீன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கும் புரியுது, நானும் அதை தானே பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நானும் அங்கேயே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு எனக்கு மட்டும் எப்படி தெரியும், அங்கேருந்து ஆர்டர் நிறைய வருது, இப்போ தானே வருது, இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மாதிரி இல்லை, நான் அப்போ தானே ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே பட் 1 இயர்னா விடுறேன், ஆனால் உனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது பரவாயில்லையா அப்படின்னு சொல்லவும், என்ன கண்டிஷன் கேட்குறீங்க, டெய்லி வந்துட்டு 2 ஹவர்ஸ் எங்க கூட வீடியோ கால் பேசணும், 1 ஹவர் வந்துட்டு எங்க கூட வாய்ஸ் கால் பேசணும், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ரூல்ஸ் போடுறாரு. உங்களுக்கு சரி சிரிப்பாக வருது, சின்ன குழந்தைத்தனமாக கேட்குறானே அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே நான் டெய்லி காலையில் மார்னிங்கும் வந்துட்டு வீடியோ கால் பண்ணுறேன், ஈவினிங்கும் வீடியோ கால் பண்ணுறேன், மதியமும் என் ஜூடிக்கு வீடியோ கால் பண்ணுறேன், சரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க வந்துட்டு மதியமும் கால் பண்ணிட்டியா, சூப்பர் ஓகே அப்போ நான் சாப்பிட சொல்கிறாரு. சரி ஓகே நீ சாப்பிட்ற டைம் தான் நானும் சாப்பிடுவேன் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியாக சமாதானப்படுத்திட்டீங்க ஜிம்மி. பட்டு சாச்சா இருக்கான்ல, அவனை என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்களும் ஜிம்மி நீ அவன் என்ன நினச்சிட்டு இருக்க, அவன் சரியான பச்சோன்னு தெரியுமா, நீ வர வரைக்கும் தான் அவன் என் கூட இருப்பான், உங்களை பார்த்துட்டான் அப்படின்னா அவ்வளோதான், நான் வந்துட்டு அவன் கண்ணுக்கே தெரிய மாட்டேன், நான் அப்படியே மறைஞ்சு போயிடுவேன் தெரியுமா, அவன் சரியான பச்சோந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மிக்கு சிரிப்பாக வருது. இருந்தாலும் அவனை மிஸ் பண்ணுவான்ல, அவன் எப்படி விடுவான் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏதாவது பண்ணுறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவனையும் கூப்பிடுறீங்க. என்ன உங்களோட மீட்டிங்க்கு என்னையும் கூப்பிடுறீங்க, நான் என்ன அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டே வரான். இவன் ரொம்ப வாய் பேசுகிறான், இப்போல்லாம் 5 வயசு தான் ஆகுது பாரு என்ன வாய் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மா வந்துட்டு ஒர்க் பண்ணுறேன்ல, ஸோ அம்மாவுக்கு ஒர்க்கு முக்கியம், அதனால் நான் மம்மி வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இழுக்கிறீங்க, சீக்கிரம் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிங்க எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறான். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு மம்மி வந்து ஒரு 1 இயர் கனடா போயிடுவேன், ஸோ நீங்கள் டேடா கூட இருந்துக்குவீங்களா, நீங்கள் 2 பேர் மட்டும் தனியாக இருந்துப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவன் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்ததும் இவ்வளோதானா, அப்போ நான் ஃபுல்லாக டேடா கூடயே இருப்பேனா, ஸோ சூப்பர் டேடா அப்படின்ட்டு போய் ஜிமின் கிட்ட ஹைஃபை போட்டுருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ உனக்கு மம்மி மேலே பாசமே இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. பாசம்லாம் இருக்குது, ஆனால் டேடா கூட இருக்கார்ல, நீ வந்துட்டு நேரம் எனக்கு ஏதாவது வேலை வைப்ப, அதுவும் இல்லாமல் நீ எப்போ பார்த்தாலும் உன்னோட ஒர்க்குன்னு சொல்லுவேன், அதுவும் இல்லாமல் எனக்கு நிறைய சாப்பாடு வச்சு சாப்பிடுன்னு டார்ச்சர் பண்ணுவேன், உன்னோட சாப்பாடு சாப்பிட எனக்கு பிடிக்கல, நானும் டேடா மட்டும் இருந்தால் கடையில் வாங்கிட்டு போகல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே இப்போதைக்கு ஒத்துக்கிட்டா சரி அப்படிங்கிறனால சரி ஓகே நீங்களும் டேடாவும் அதிகமாக கடையில் சாப்பிடக்கூடாது, அப்போ வீட்டில் சமைச்சிக்கணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் கிளம்பலான்ட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு 2 வீக் கழிச்சு நீங்கள் கிளம்ப வேணும். ஸோ அதுக்காக அங்கே வந்துட்டு கொஞ்சம் அரேஞ்ச் எல்லாம் பண்ணல, கால் பண்ணிட்டு கொஞ்சம் நிறையா ப்ரோக்கர் மாதிரி இருப்பாங்களே, வீடு இது மாதிரி ஆஃபீஸ்லாம் அது பிடிச்சி தருவாங்களே, அந்த மாதிரி நிறைய பேர்த்துட்டு பேசிட்டு ஒரு வழியாக அந்த இடம்லாம் ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு நாளைக்கு கிளம்ப வேணும் அந்த மாதிரி இருக்குது. என்னென்னு தெரில, நீங்கள் வந்துட்டு இப்படி கனடா போய்ட்டுன்னு சொன்னதுக்கப்புறமா அந்த ஒரு 2 வீக்காக இருந்திருக்குள்ள, டைம் இருந்திருக்குள்ள. ஸோ இப்போ நாளைக்கு நீங்கள் கிளம்புனா அதுக்கு முன்னாடி 2 வாரம் இருந்திருக்குள்ள, அந்த 2 வீக்குமே உங்களை நடுவில் படுத்து ஜிம்மி ஒரு பக்கம் சாச்சா ஒரு பக்கம் 2 பேர் வந்துட்டு உங்களை பிடிச்சி ஹக் பண்ணிகிட்டே தான் தூங்குவாங்க. உங்களுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், ஏன்னா 2 பேரும் மிஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா சாச்சா எப்பவும் தனியாக தான் தூங்குவேன் அப்படிமா, ஆனால் வந்துட்டு அவனும் உங்களோட ரூமுக்கே வந்துட்டு தூங்கிட்டு இருக்கான். நீங்களும் வந்து அவங்கள ஒரு வருஷம் நல்லாவே மிஸ் பண்ண போகிறீங்களா, அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த இடத்துல ஒர்க் எப்படி இருக்கும், உங்களுக்கு வந்து டைமுக்கு அவங்ககிட்ட பேச முடியுமா எதுவுமே தெரியாது. அதனால வந்துட்டு என்ன ஒர்க்கை பொறுத்து தானே. ஸோ உங்களுக்கும் ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்களும் 2 பேர்த்து நல்லா கிட்ட ஹக் பண்ணி படுத்துக்கிறீங்க. ஸோ அவங்களாம் தூங்கிடுவாங்க, உங்களை அது மாதிரி கட்டி பிடிச்சி தூங்கிடுவாங்க, ஆனால் நீங்கள் தூங்கவே மாட்டீங்க. அப்படியே முடிச்சுட்டு 2 பேர்த்தையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருப்பீங்க. அவ்வளோ அழகாக கிட்ட தூங்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நான் மிஸ் பண்ண போகிறேன்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜிமின் மட்டும் ஒரே ஆளாக வந்துட்டு ஃபேமிலி ஃபுல்லாக ரன் பண்ண வச்சு அவங்கள கஷ்டப்படுத்த வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்களும் வந்துட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓரளவுக்கு நல்லா போகுது அப்படின்னா ஓகே, உங்களுக்கும் பையன் இருக்கால, ஸோ அதனால் கொஞ்சம் பணமும் சேர்த்து வைக்கணும், கொஞ்சம் நமக்குன்னு கொஞ்சம் நிறைய சொத்தெல்லாம் வேணும்ல, அந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணி தான் ஒரு வருஷம் மட்டும் கஷ்டப்பட்டோமா போதும், அதுக்கப்புறமா ஓகே நம்ம வந்துட்டு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிக்கிறீங்க. அதனால தான் வந்துட்டு சரி ஓகே நாங்கள் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிடுறீங்க. ஸோ
ஸோ அதனால அவங்க 2 பேரும் உங்களை விட்டு எந்திரிக்கவே இல்லை. இன்னுமே வந்துட்டு உங்களை இழுத்து பிடிச்சி படுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியல அவங்க தூங்கல முழிச்சிட்டு இருக்காங்கன்னு. ஆனாலும் தூங்குற மாதிரி பண்ணிட்டு உங்களை அப்படியே 2 பேர் டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு படுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையே வந்துருச்சு. ஸோ இப்படி நீங்கள் அழுகிறத பார்த்துட்டு ஜிமின் கண்ணை முழிச்சுக்கிறாரு. என்னாச்சு அழற அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் இதுக்கு மேலே இந்த மாதிரியெல்லாம் நம்ம இருக்க முடியாதுல்ல, டெய்லி மார்னிங் நம்ம இருக்க முடியாது, இந்த மாதிரி ஈவினிங் இந்த மாதிரி நம்ம விளையாட முடியாது, மதியம் நான் சாப்பிட்டேன் என்ன எனக்கு தெரியலல்ல அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு ஒரு பொறுப்பான வைஃபும் கிடையாது, பொறுப்பான மம்மியும் கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அழறதும் உடனே சாச்சா என்ன பண்ணுற அப்படின்னா, மம்மி நீ எனக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுற, நீ தான் உலகத்துலேயே பெஸ்ட் பொறுப்பான மம்மி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்களுக்கு அதை கேட்டு இன்னும் அழுகையாக வருது. ஏன்னா அவன் எல்லாமே புரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனால அதே மாதிரி தான் ஜிமினும், நீ வந்துட்டு சும்மா உனக்கு ஒரு ஃபேஷன் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தானே இந்த மாதிரி நானும் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக நீ இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ண, அதுவே எனக்கு தெரியும். ஏன்னா உனக்கும் தெரியும் நானும் வந்துட்டு அந்தளவுக்கு ரொம்பவே ரிச் கிடையாது, அதனால தானே நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ண. ஸோ கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்துட்டு நல்லபடியாக பண்ணுவேன். ஸோ நல்லபடியாக நீ நல்லா க்ரோத் ஆக ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வேர்ல்ட்லேயே நம்பர் 1 வந்துட்டு நீ இருப்ப, ஓகேவா. ஸோ பிஸ்னஸ் நல்லபடியாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் ஓன் அழுதுட்டு இருக்கீங்க. சாச்சாவும் வந்துட்டு ஆறுதல் சொல்கிறான். அழுக வேண்டியது என்னமோ சாச்சா தான், ஆனால் நீங்கள் அழுதுட்டு இருக்கிறீங்க. ஸோ அவளே சிரிக்கிறான். மம்மி உனக்கு நீ பாரு நானே நல்லா தான் இருக்கேன், ஆனால் நீ பாரு எனக்கு பதில் நீ அழற, நீ குழந்தையா நான் குழந்தையா அப்படின்னு கேட்குறான். ஸோ இந்த மாதிரி கேட்டுட்டு அவங்க வந்து கண்ணால் தொடச்சி விடலாம். ஆனால் உங்களால் அழுது கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ டுடே ஈவினிங் உங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ அதனால் நீங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டு இருக்கீங்க. ஆனாலும் வந்துட்டு அந்த அன்றைக்கி ஃபுல்லாக எல்லா ஒர்க்கும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. பட் ஜிமின் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டார். சாச்சாவும் கூட வரான். என்னடா அது 2 பேரும் ஒன்றா வந்துட்டு இருக்காங்க இவ்வளோ சீக்கிரமாக அப்படின்னு பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு நைட்டு ஒரு 11 o'clock தான் ஃப்ளைட்டு. அதனால் எல்லாருமே அவங்களே முடிச்சுட்டு வந்து ஈவினிங் வந்து அப்படியே பிக் பண்ணி விட்டு, அதாவது நாங்கள் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டாங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்க 2 பேரும் மதியம் 3 மணிக்கே வந்துட்டாங்க. ஜிமின் வந்துட்டு சாச்சாவோட பிக் பண்ணிட்டு வந்துட்டாரு. என்னடா அது இன்றைக்கி 2 பேரும் சீக்கிரமாக வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் என்னாச்சு நேரமாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லவும், இன்னைக்கு நேரமாக வந்து ஓகே தான், ஆனால் அதுக்கப்புறமா நீ தான் 1 வருஷம் இருக்க மாட்டேல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே. நீங்களும் அது மாதிரி தான். ஸோ ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு இன்னுமே அழுகழுகையாக வருது. உடனே சாச்சா வந்துட்டு, டேடி நீ ரொம்ப மோசம் டேடி, காலையில் இந்த லூஸை கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப கஷ்டம், காலையில் அழ ஆரம்பிச்சிச்சு தெரியுமா, அதே மாதிரி இப்போ அழ ஆரம்பிச்சிச்சு, போச்சு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே ஓகே அழாதான்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர், அதாவது உங்களை அவங்க 2 பேரும் சேர்ந்து சமாதானப்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 1 hour ஆயிருக்கு. 4 மணி வரைக்கும் அழுதுட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, ஐயோ சாமி நான் வந்துட்டு இந்த மாதிரி வாயை பேசிக்கூடாது, நான் ஆரம்பிச்சங்காட்டி தான் இப்படி அழுதுட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா நீங்கள் அழ ஆரம்பிச்சிங்கன்னா நிறுத்தவே மாட்டீங்க, அவ்வளோ சீக்கிரம் அழ மாட்டீங்க. பட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நிறுத்துறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி. அதனால ஒரு வழியாக உங்களை வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் உங்களோட வீட்டுக்கு முன்னாடி பார்க் பண்ணிருக்கலாம். ஸோ அங்கேயே போய்ட்டு கொஞ்சம் நேரமாகவே 4 மணிலேருந்து விளையாட ஆரம்பிச்சிட்டிங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி வரைக்கும் விளையாடுறீங்க. எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஜிமின் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஸோ அதையே வச்சுட்டு சாப்பிட்றீங்க. இன்றைக்கே நீ கடையில் சாப்பாடு வாங்க ஆரம்பிச்சிட்டல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அப்படி கிடையாது நீ கிளம்பணும்ல, ஸோ நீயே சமைச்சு டயர்டாக இருப்பேன்ல, ஸோ அதனால தான் வாங்கினேன், ஒன்றும் பயப்படாத, நான் வந்துட்டு கொஞ்சம் சமைக்க கற்றுக்கிட்டு இருக்கேன்ல, நானே அவனுக்கு சமைச்சு கொடுத்துட்றேன், நான் அதிகமாக கடை ஃபுட்டெல்லாம் வாங்கி தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ்லாம் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு இதை எப்படா சமைக்க கற்றுக்கிட்டு அப்படின்னு கேட்கவும், அதை அப்படியே யூடியூப் பார்த்து கற்றுக்க நீ பிரச்சனை இல்லை, ஒன்றும் கவலை இல்லை, நீ பத்திரமா போயிட்டு எனக்கு கால் பண்ணு, அப்புறம் அடிக்கடி கால் பண்ணு, நிறையா ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு அப்படியே இடையில விட்டுறாதீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது எப்படிடா விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அந்த அன்னைக்கு உங்களை ஃப்ளைட்டில் அனுப்புனதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு அவங்களும் பயங்கரமாக வந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் எப்படின்னா அந்த நடு ஏர்போர்ட்லேயே வந்துட்டு அந்த இடத்துல 2 பேரும் உட்காந்து ஒவ்வொன்று அழுதுட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு சுற்றி பார்க்குறாங்க. ஜிமினும் குழந்தை மாதிரி அழகும், குழந்தையும் அதே மாதிரி அழகும் வந்துட்டு இவங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஃப்ளைட் அங்கே ஸ்டார்ட் ஆனது ஒவ்வொன்று அப்படியே கத்தி அழ ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களால் வந்து அதை கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த அழுவியை. இதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட இப்படி விட்டுட்டு இருந்ததே கிடையாது. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலே 6-7 வருஷம் ஆயிருந்துக்குன்னு நினைக்கிறேன். இன்னுமே வந்து நீங்கள் ஒரு நாள் கூட விட்டுட்டு இருந்தது இல்லையா, அதனால இப்போ நீங்களும் வந்து ஃப்ளைட்லேயே ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஃப்ளைட்டில் இருக்கிற அந்த பேசஞ்சர், அதுக்கப்புறம் அந்த ஸ்டாப்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து உங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. கீழே அதாவது ஏர்போர்ட்டில் வந்துட்டு இவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒரு வழியாக கிட்டத்தட்ட 2 பேரும் சமாதானம் ஆகிட்டு நார்மல் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் கழிச்சு அப்படியே ஜிமினும் அதுக்கப்புறமா சாச்சாவும் 2 பேரும் அப்படியே ஃப்ளைட் அந்த ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நீங்களும் வந்துட்டு அப்படியே ஃப்ளைட்டில் போயிட்டே இருக்கீங்க. இப்போ இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் வந்துட்டு ஒருத்தருமே இல்லாத மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக 3 பேர் தான், நிறைய பேர் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒருத்தங்க இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே 1000 பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த வீடு. ஆனால் இப்போ யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. 2 பேர் இருக்காங்க, ஆனால் யாருமே இல்லாத மாதிரி இருக்கா. ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு அவங்களுக்கு. சரி ஓகே வாடா போய் படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு தனியாக தூங்குறதில்ல, சாச்சாவையும் பக்கத்துலேயே தான் வச்சு படுத்துக்கிறாரு. நீங்கள் எப்படியும் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கப்போ அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரியும் மேனேஜ் பண்ணிக்கிறீங்க. ஒரு வேளை ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் அப்படிங்கிற எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஸோ அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. கீழே அதாவது தட் மீன்ஸ் இங்கே வந்துட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்களா. ஸோ சாச்சாவை வந்துட்டு ஜிமின் பக்கத்தில் தான் படுக்க வச்சுக்கிறாரு, தனியாக விடுறதில்ல. அப்படியே தட்டி கொடுத்துட்டே ஒரு மாதிரி சேடாகவே தான் படுத்துருக்காரு. நீங்கள் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறனால ஒரு மாதிரி தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே படுத்துருக்காரு.
ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் அப்படியே ஃப்ளைட்டில் போக போக உங்களுக்கு ஒரு மாதிரி கேர் ஆகிட்டே இருக்குது, ஒரு மாதிரி தலை சுற்றிட்டே இருக்கா. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அவங்க ஒரு லேடி தான், அதனால் அவங்ககிட்ட சொல்கிறீங்க. அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ தண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்குள்ளே மயங்கி வந்துடுறீங்க. ஸோ அங்கே ஹேர் ஹோஸ்டர்லாம் வந்துட்டு பயப்படுறாங்க, என்னாச்சு தெரியல அப்படிங்கிறனால. ஸோ தண்ணி தெளிச்சு பார்க்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் நேரம் எந்திரிக்கவே இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு கீழே கால் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் அந்த ஏர்போர்ட்டில் இருப்பாங்களே, ஸோ அந்த ஆஃபீஸ்க்கு கால் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு வயன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி மயங்கி வந்துட்டாங்க, என்னன்னு தெரியல, ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ உடனே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஜிமினுக்கு கால் பண்ணுறாங்க, அந்த கீழே ஏர்போர்ட் இருக்கிற ஆஃபீஸ் எல்லாம். ஸோ ஜிமினுக்கு வந்து அந்த டைமில் ஒரு மாதிரி அன்னோன் நம்பர் வந்து கால் வருது. யார் அது அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ எடுத்து பேசவும் நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லவும், என்னாச்சுங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பதட்டமாக கேட்குறாங்க. பதட்டமாக பேசாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களோட ஒய்ஃப் தானே வயன் அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அவங்க என்னோட ஒய்ஃப் தான், என்னாச்சுங்க என்னாச்சு, உங்களோட ஃப்ளைட் அதாவது இப்போ தானே ஃப்ளைட்டு வந்துட்டு ஃப்ளைட் வச்சு விட்டு வந்து அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது, என்னாச்சு அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு. இல்லைங்க ஃப்ளைட்டில் வந்துட்டு ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, கொஞ்சம் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க தண்ணி தெளிச்சாலும். ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஏதாவது சொல்லுவோம், அதனால தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க நல்லா தான் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓகே சரி ஓகேங்க, நாங்கள் அங்கே என்னென்னு பேசிவிட்டு அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃப்ளைட் அப்படி டக்குன்னு டேக் ஆஃப் பண்ண முடியாதுல்ல, அதனால சரி ஓகேன்ட்டு அவங்க வச்சுட்டாங்க. ஆனால் ஜிம்முக்கு இங்கே அவ்வளோதான், ஒன்றுமே முடியல. என்னாச்சு நல்லா தானே இருந்தா, என்ன சாப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. ஒரு வேளை ஃப்ளைட்டு சேரலையா ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால என்னவா இருக்கும்ட்டு ஜிம்முக்கு ஒரு 10 நிமிஷம் தான் அவங்க கால் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அது கால் தான் ஆயிருக்கும். அப்படியே 10 மணி நேரம் ஆன மாதிரி அவருக்கு அப்படியே மண்டையை பிச்சுக்குது. என்னவா இருக்கும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி உங்கள் நம்பருக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் நீங்கள் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதனால எடுக்கல. அதுக்கப்புறமா அங்கே திரும்ப அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க வந்துட்டு ஓகே அவங்க இப்போ நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு ஒரு டாக்டர் இருந்திருப்பாங்க, அந்த ஃப்ளைட்டில் வர்றதுல ஒரு டாக்டர் வந்து ஃப்ளைட்டில் வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் பார்த்துருப்பாங்க, என்ன அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன், நான் டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்ததுக்கப்புறம் இவங்க வந்துட்டு கீழே இந்த மாதிரி கால் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ உடனே ஜிமினுக்கு கால் வருது. என்ன அப்படின்னா ஜிமின் வந்துட்டு அந்த கால் எடுத்து கை கால் நடுங்குது, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கை கால் நடுங்கிட்டு அப்படியே அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ பதட்டமாகவே பேசுகிறாரு. ஸோ பதட்டப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்காங்க, அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னங்க சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க நாங்கள் தான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறோம், ஸோ அதனால் நீங்கள் எங்களுக்கு என்ன தருவீங்க அப்படிங்கிற கொஞ்சம் ப்ளேஃபுல்லாக பேசுகிறாங்களா. இவங்க ப்ளேஃபுல்லாக ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமாக கொஞ்சம் நல்லா நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிற மாதிரி பேசிக்குவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஹாப்பியாக தான் பேசுகிறீங்க, ஆனால் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க உங்களுக்கு வந்துட்டு பாப்பா பிறக்க போகிற போலே, உங்களோட வைஃப் வந்துட்டு கன்சீவாக இருக்காங்க 3 மந்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிம்முக்கு வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா கலங்குது. ஆனால் இந்த டைமில் அவளை தனியாக விட்டுட்டோமா அப்படிங்கிற மாதிரியும் அவருக்கு இருக்குது. என்ன பண்ணனே தெரியல. இப்போது அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. என்ன பண்ணன்னு தெரியல, அவர் ஒரு மாதிரி பேச்சே வராமல் நின்றுட்டு இருக்காரா. ஸோ அவங்க வந்துட்டு வாயடிச்சு போயிட்டீங்களா, சரி ஓகே, நீங்கள் வந்துட்டு இப்போது உங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்போர்ட் அதாவது ஃப்ளைட்டில் பேச முடியாதுல்லன்னு சொல்லவும், நாங்கள் கனெக்ட் பண்ணி தரோம், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் ஜிமின் கிட்ட பேசுறீங்க, உங்களுக்கு வேறு ஒரு மாதிரி ஷையாக இருக்கா, வெக்கமாக இருக்கா, ஒரு மாதிரி ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமின் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மாதிரி ஏதோ ஒன்று கொஞ்சம் அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லோரும் வந்து தன் பக்கம் தனித்தனியாக போயிட்டாங்க, ஏன்னா நீங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காக. சரி ஓகே, நான் ஃப்ளைட் விட்டு இறங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுட்டீங்க. ஸோ இதுக்கு சந்தோஷம் தான், ஆனால் அட் த சேம் டைம் தனியாக இருக்காதுங்கிற ஒரு பயமும். அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, ஓகே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருந்துக்கிறீங்க. உங்களுக்கு அழகாக வந்துட்டு நல்லா கவனிக்கிறாங்க. ஒரு ஒரு கொஞ்ச நேரம், அதாவது ஒரு 12 ஹவர்ஸ் ஃப்ளைட் தான், ஆனால் உங்களை வந்துட்டு அந்தளவுக்கு கவனிக்கிறாங்க. எல்லோரும் வந்துட்டு பார்த்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து கொடுக்குறாங்க, இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடாதீங்க, அந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா கேர், அதாவது பே பண்ணாமே எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி பார்க்குறாங்களா. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு ஏர்போர்ட்டில் வந்துடுச்சு, நீங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டீங்க. ஃப்ளைட்லாம் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு நீங்கள் மறுபடியும் உங்களோட ஒரு வீடு மாதிரி பார்த்துருப்பீங்களா. ஸோ அங்கே வந்துட்டு போகிறீங்க. ஸோ போயிட்டு பேக்கெல்லாம் அன்பேக் பண்ணிவிட்டு அப்படியே சபாடா அப்படிங்கிற மாதிரி பெட்டில் வந்துட்டு படுக்கிறீங்க. ஸோ பார்த்துட்டு ஃபோன் அப்போ தான் ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணி டக்குன்னு கால் வருது. அப்படியே பாவி ஃபோன் கையில் வச்சுட்டு இருந்தியா என்ன அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் அப்படி கால் அட்டன் பண்ணி ஜிமின் அப்படின்னு பேசுறீங்க. ஸோ நீங்கள் நார்மலாக பேசுறீங்க, நீங்கள் மறந்துட்டீங்க அந்த ஒரு விஷயம் நடந்தது. ஆனால் ஜிமின் அதே தான் மண்டக்குள்ள வீட்டுக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அப்புறம் ஞாபகம் வந்துச்சா. ஸோ அது மாதிரி எனக்கு மாவட்டு நல்லா தான் உங்ககிட்ட பேசுகிறாரு, ஆனால் சடனாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு கேட்குறாரு. டேய் என்னடா இன்றைக்கி தான்டா வந்தேன், அதுக்குள்ளே என்ன வர போறியா, அதெல்லாம் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை நீ நார்மலாக சும்மா இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, பட் இந்த டைமில் அப்படி தனியாக விட முடியாதுல்ல, ஆல்ரெடி நீ ஃபஸ்ட் டைமே ரொம்ப கஷ்டப்பட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதுக்கு அதுக்கு அது அப்போ பார்த்துக்கலாம் வீடு, பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன், என்னால் மேனேஜ் பண்ண முடியும், நான் ஒரு போல்டு கேர்ள் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லவும், நீ போல்டு கேர்ள் தான், பட் நான் வந்துட்டு போல்டு கிடையாது, உன்னை அந்தளவுக்கு அங்கே அந்த மாதிரி தனியாக விட்டுட்டு இங்கே நான் புலம்பிட்டு இருக்க முடியாது, எனக்கு பயமாக இருக்குது, நாங்களும் கிளம்பி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் வேணாம், நீ வந்துட்டு உன்னோட ஒர்க்கை மட்டும் பாரு, நான் என்னை பார்த்துக்கிறேன், என்னால் வந்துட்டு பார்த்துக்க முடியும், என்னால் முடியலன்னா நான் இங்கே யாராவது சர்வெண்ட் மாதிரி ஏதாவது மெய்ட் மாதிரி வச்சுக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க.
ஸோ டெய்லி இதே தான், நான் வந்துடுறேன் நீ வந்துடு, இதே தான் டெய்லி வந்துட்டு ஃபோன் பண்ணுறப்பெல்லாம். அதனால் நீங்கள் வந்துட்டு ஜிமின் கிட்ட பேசுறதே நிறுத்திடுங்க. இவன் எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி புலம்புறான் அப்படிங்கிறனால. ஸோ ஜிமின் வந்துட்டு 2 3 நாள் கழிச்சு இந்த மாதிரி கால் பண்ணுறது, இந்த மாதிரி தான் கொஞ்ச நாள் போக போக 1 வீக் ஆகும், அந்த 2 வீக் ஆகும். ஆனால் நீங்கள் தான் கால் அட்டன் பண்ண மாட்டீங்க. ஜிமின் வந்துட்டு டெய்லி கால் பண்ணிட்டே இருப்பார். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஒர்க்லேயும் பிஸியாக இருப்பீங்க, கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், மூட் ஸ்விங்காக இருக்கும், ஒரு மாதிரி ஏதோ பண்ணிகிட்டே இருக்கா. அதனால வந்துட்டு உங்களுக்கு டக்குன்னு கால் அட்டன் பண்ணி பேச முடியாது. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஜிமின் வந்துட்டு வாரம் ஃபுல்லாக கால் பண்ணாலும் நீ வாரத்தில் ஒரு நாள் தான் அட்டன் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோச்சுப்பாரு. நீங்கள் இல்லை கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதனால தான், மற்றபடி எதுவும் இல்லை, பயப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7 மந்த்தே ஆயிடுது. 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுது. அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு 3 மந்த் இருக்குது, இப்போ ஒரு 4 மந்த்ஸு. இன்னுமே வந்து நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு அதிகமாக அந்த ஏதோ ப்ராப்ளம் வருமாமாவே கன்சிடர் இருந்தால். ஸோ அதெல்லாமே ஒரு மாதிரி வர ஆரம்பிக்குது. நிஜமாக வந்துட்டு வீடியோ கால் பண்ணுறாரு, நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க, ஆனால் படிச்சுட்டே பேசுறீங்க, உங்களால் முடியல, ஒரு மாதிரி இருக்குன்னு வந்து தனி உங்களை மேனேஜ் பண்ணிக்கிறீங்க. ஒர்க்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே நல்லா தான் போகுது ஜிமி, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் தூங்கிட்டா, தப்பாக எடுத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பாலாம் எடுத்துக்கலாம், நல்லா ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சிடுறாரு. அவருக்கு இங்கே மனசே இல்லை. சாச்சாவும் வந்துட்டு சும்மா டெய்லி மம்மி மம்மின்ட்டே இருக்கிறான். அவன் வந்து தூங்குறப்பெல்லாம் இப்போது உங்கள் பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். வயன் மம்மி இந்த மாதிரி சொல்கிறது, இல்லை மம்மி மம்மிங்கிறது, உங்களை தேடுறது, காலையில் எந்திரிச்சதும் வந்துட்டு மம்மின்னு கூப்பிடுறது, இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டானா. அவன் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பையன் வந்துட்டு கொஞ்சம் இழைச்சி போயிட்டானே வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அந்த ஜிம்மினுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு 8 மந்த் ஆயிருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி அடிக்கடி வயிறு வலிச்சுட்டே இருக்கும், ஏதாவது பெயின் வருமாமாவே இருக்கும். அந்த மாதிரி அந்த ப்ரெக்னென்சி டைமில் என்ன ஆகுமோ அதெல்லாம் ஆகுது உங்களுக்கு, ஓகேவா? எனக்கு என்னன்னு தெரியல, ஓகே, அதெல்லாம் எதுவுமே ஆகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது தனியாக இருக்கப்போ. அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்கும் முக்கியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாள். அதனால அதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் கூட மிஸ் பண்ணக்கூடாது, எல்லா டேவும் வந்துட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அதையும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு நாள் நீங்கள் உங்களோட வீட்டில் வந்துட்டு ஏதோ குக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு எதுவுமோ எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ பசிக்குது அப்படிங்கிறனால அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் மட்டும்தான். சரி, ஓகே, அப்படியே ஜிமினுக்கு கால் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கால் பண்ணி பார்க்குறீங்க. ஜிமின் வந்துட்டு கால் பிக் பண்ணல, கால் போகலை. சில டைம் கால் போனாலும் அவர் பிக் பண்ண மாட்டேங்கிறாரு, சில டைம் கால் போக மாட்டேங்குது. என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல இன்னுமே வந்து அதிகமாக எந்த ஒரு பர்சனும் தெரியாது. நீங்கள் ஒர்க் உண்டு, நீங்கள் உண்டு, அந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருப்பீங்க. அதிகமாக க்ளோஸாக ஆட்டி பேச மாட்டீங்க, எப்பவுமே அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதனால உங்களுக்கு தனியாக யாரையும் தெரியவும் இல்லை. ஒரு மாதிரி உங்களுக்கு தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி கேர் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி உலாத்திக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் பசியும் இருக்குது. ஸோ பசிக்கிறது அப்படி இருக்கும் போலன்ட்டு ஏதோ சாப்பிட்றது நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க. ஸோ ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு கால் பண்ணிட்டே இருக்கீங்க. பட் ஒன்றுமே காலே போக மாட்டேங்குது, எடுக்கவே இல்லை. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே தலை கிடுக்கிட்டுன்னு வர மாதிரி இருக்குது. சடனாக வந்துட்டு உங்களோட டோர் பெல் வேறு அடிக்குதா. அப்படியே டோர் பெல் அடிக்க சத்தம் கேட்டு நம்ம வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்களா, யார் வந்திருக்கா, ஏதாவது பார்சல் வந்திருக்கா அப்படிங்கிறனால அப்படி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு உங்களால் நடக்க முடியல, என்ன தலையால் சுற்றுது. அப்படியே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் செலுத்து பிடிச்சி அப்படியே வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, பட் அப்படியே வந்துட்டு மயங்கி விழுந்துடுறீங்க. டோரோடய அப்படி சேர்த்து மயங்கி விழுந்துடுறீங்க. ஸோ டக்குன்னு வந்துட்டு உங்களை வந்துட்டு பிடிச்சிடுறாங்க. யார் அப்படின்னா ஜிமினும் பையனும் தான் வந்திருப்பாங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படிங்காக வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு ஷாக்கு. ஏன்னா நீங்கள் அப்படியே கதவை திறந்ததுமே புத்துன்னு விழுந்துருவீங்க, அவங்கள பார்த்து கூட இருக்க மாட்டீங்க. டக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் மயங்கி விழுந்தது ஜிமினுக்கு கையோ இல்லை காடோ இல்லை. ஏன்னா அவர் அப்போ தான் வந்திருப்பார், ஆசையாக பார்க்க வந்திருப்பார். டக்குன்னு நீங்கள் இப்படி மயங்கி விழவும் அவருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஸோ அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது போக முடியுமான்னு பார்க்குறாரு. அவருக்கு அந்த இடம் வந்துட்டு புதுசு. ஸோ டக்குன்னு எதுவும் தெரியல, ஆம்புலன்ஸ் நம்பர் கூட என்னன்னு தெரியல. பக்கத்தில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஆம்புலன்ஸ்க்கு அவங்க கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ சார்ஜா வந்துட்டு பயங்கரமாக அழறான், மம்மி மம்மி அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருக்கான். ஸோ ஜிமின் வந்துட்டு அவனையும் பார்த்துட்டு உங்களை எப்படி தூக்கிட்டு ஆம்புலன்ஸ் கீழே வந்ததுமே சீக்கிரமாக வந்துருச்சு. ஸோ வந்ததுமே வந்துட்டு அந்த லிஃப்ட்டில் கூப்பிட்டு போயிட்டு உங்களை அப்படி தூக்கிட்டு தான் போகிறாரு. ஸோ ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு சாச்சா ஜிமின் 2 பேர் வந்துட்டு ஏறிக்கிறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு அந்த ரூமுக்கு வெளியவே தான் அவங்களோட திங்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அப்படியே உள்ளே கூட வந்திருக்க மாட்டாங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அந்த டோரெலாம் லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாக் பண்ணிட்டு சாவி அவங்க வச்சுருப்பாங்க, நீங்கள் வந்தால் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயாச்சு. ஜிம் வந்துட்டு தூக்கிட்டே போகிறாரு. ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணல, அவர் பாட்டுக்கு தூக்கிட்டு ஓடுறாரு அந்த பெட்டில் போடுறதுக்கு. ஸோ போட்டதுமே வந்துட்டு உங்களை வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக பிரச்சனைலாம் எதுவும் கிடையாதுங்க. இந்த டைமில் அடிக்கடி இந்த மாதிரி எதுவும் மயக்கம் வரும்ல, அதனால மற்றபடி எதுவும் கிடையாது. அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, நல்லா சாப்பிட்டாங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. அப்போ ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, அப்போ நான் இங்கே வரல அப்படின்னா என்ன ஆயிருக்கும், கடவுளே, நான் என்ன நினச்சி கூட பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது. அவருக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஒரு 2 3 ஹார்ஸ் ட்ரிப்ஸ் எல்லாம் போயிருக்கும் உங்களுக்கு. ஸோ ட்ரிப்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக மயக்கம் தெரியுது. அப்படியே நீங்கள் கண்ணு முடிச்சு பார்க்குறீங்க. சாச்சா பக்கத்தில் ஒரு கை பிடிச்சிட்டு நீவிட்டே நின்றுருக்கான், ஒரு மாதிரி தடவிட்டே நிற்கிறான் கையை. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி சாச்சா தான் நிற்கிற மாதிரி தெரியுது. அதே சமயம் வந்துட்டு பக்கத்தில் ஜிமினும் வந்துட்டு அப்படியே உங்களை மறைச்சு பார்த்த மாதிரி நிற்கிறாரா. உங்களுக்கு வந்துட்டு என்னடா கனவா இருக்குது, என்ன இது கனவெல்லாம் இப்படி வருதா, என்ன கனவுல என்ன நிஜமா என்ன தடவர மாதிரி இருக்குது, சாச்சா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் எதுவும் வாய்க்குள்ளேயே மனுவிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு அதெல்லாம் கேட்குது. சிரிப்பு வந்தாலும் பயங்கரமாக கோவமும் வருது. ஏன்னா நீங்கள் ரொம்பவே அன்ஹெல்தியாக இருந்திருக்கீங்க, ஒழுங்காக சாப்பிடாம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கீங்க, அது எல்லாமே டாக்டர் சொல்லியிருப்பாங்க.
அதனால வந்துட்டு அவர் எத்தனை டைம் நான் வரேன்னு சொல்லியிருப்பாரு, இல்லை நீயாவது வான்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் வேண்டாம், நீ வர வேண்டாம், நான் வர மாட்டேன், அவங்க ஒர்க் முதல்ல பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பீங்க. ஸோ அதுக்கு மேலே அவரும் வந்துட்டு எதுவும் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் இந்த டைமும் கூட உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்கன்னு சர்ப்ரைஸாக அவரே தான் வந்திருப்பாரு இருக்காரு. நீங்க அப்படியே லைட்டா கண்ணை திறந்து பாக்குறீங்க. கண்ணை மூடினா ஓகே, இது கனவா இருந்தா கண்ணை மூடிட்டு திறக்கிறப்ப இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே தான் நீங்க கண்ணை மூடிட்டு மறுபடியும் திறக்கிறீங்க, இருக்காங்க. என்னடா இது, நீ கனவு தானே போன அனுப்புக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை மூடுறீங்க, கண்ணை திறக்கிறீங்க, இருக்காங்க. என்னடா இது ரொம்ப போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இரு நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் நிக்கிறாங்களா. ஸோ அப்படியே கை பிடிக்கிறதுக்கு அப்படியே கை வந்து இப்படி பிடிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஃபீல் ஆகுது நிஜமாவே இருக்க மாதிரி. நல்லா நல்லா கண்ணை திறந்து பார்த்துட்டு நல்லா கண்ணை போட்டு தூக்கிறீங்க. என்ன எனக்கு ஃபீல் ஆகுது, ஐயோ எனக்கு என்னமோ ஆயிடுச்சு போலயே, டாக்டர் என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. ஸோ டாக்டர் ஓடி வராங்க. ஜிம்மி வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு சிரிப்பும் வருது, அப்படியே அமைதியாகவும் நிற்கிறாரு. என்னதான் இப்போ பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. டாக்டர் டாக்டர் இங்கே எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் டாக்டர் எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ கடவுளே, நான் வேற அவங்கள கொஞ்ச நாளாக பார்க்கவே இல்லையா, கொஞ்ச நாள் நிறைய மாதம் ஆயிடுச்சு பார்த்து, அதனால கனவுல வருவாங்க டெய்லியும். ஆனால் இந்த மாதிரி தொட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது டாக்டர், உங்களுக்கு இங்கே யாராவது இருக்கிற மாதிரி தெரியுதா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் வந்து நினச்சிட்டீங்க ஆல்ரெடி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பீங்கல்ல, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி தனியாகவே இருக்கவும், இந்த மாதிரி மூட் ஸ்விங் அது எல்லாமே கலந்து உங்களுக்கு மாதிரி மென்டல் டிப்ரெஷனாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு டாக்டர் எனக்கு பைத்தியம் இது பிடிச்சிருச்சா எனக்கு தெரியல டாக்டர், எனக்கு கொஞ்சம் பாருங்கள் என்னன்னு செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு சிரிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன், ஸோ முன்னாடி நிற்கிறதெல்லாம் நிஜம்தான், பார்த்துக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஐயோ நிஜமா, ஐயோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஐயோ அப்படிங்கிறவும் என்ன ஐயோ அப்படின்னு கேட்குறாரு. ஜிம்மி நீ நிஜமா இங்க இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லவும் சப்புன்னு கணத்துல ஒரு அறை விழுது. யாரான்னு பார்த்தா குட்டி கையில யார் இருப்பா, குட்டி கையில தான் வந்து அறிஞ்சிட்டான். என்ன மம்மி ஐயோங்கிற, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் தெரியுமாச்சு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அழுகே வருது. சாச்சாவுக்கு பயம் ஆயிடுச்சா அப்படின்னு. நீ ஒழுங்கா சாப்பிட்றது இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்க, நீ சாப்பிட்றது இல்லையா அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் சாப்பிட்டேனே அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஏன்டி மயங்கி விழுந்தேன்னு ஜிம்மின் வந்துட்டு அப்படி காதை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஐயோ கொஞ்சமாவது என்ன ஒரு பேஷண்ட் மாதிரி பாருங்கடா, ரெண்டு பேரும் என்ன ஆளாளுக்கு அடிக்கிறீங்க கிள்றீங்க அப்படின்னு கத்துறீங்க. ஸோ இதே மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே நார்மல் ஆயிடுச்சு. ட்ரிப்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜிம் வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. 3 பேரும் ஒரு வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களை அப்படியே உட்கார வச்சுட்டு 2 பேரும் ஏதோ நீங்கள் குற்றவாளி மாதிரி அப்படியே நின்று கை கட்டி நின்று உங்களை வந்துட்டு முறைச்சிருக்காங்க அவங்க 2 பேரும். நீங்கள் வந்துட்டு பாறை கடுகு மாதிரி இருக்கிறான், இவெல்லாம் முறைக்கிறானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இவனுக்கெல்லாம் பயந்துக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ சாரும் கோவம், அதே சமயம் குட்டி சாரும் கோவம், 2 பேருக்கும் உங்கள் மேலே சம கோவம். ஏன்னா நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, ஃபுல்லாக 2 நாளாக சாப்பாடு ஸ்கிப் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி எல்லாமே அவங்க ஃபுல்லாக சொல்லிட்டாங்களா. போச்சு போச்சு, சும்மாவே திட்டுவாங்க, இல்லை இதெல்லாம் வேற சொல்லியிருக்காங்க அந்த டாக்டர், பாவி பாவி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. 2 பேரும் இன்னுமே வாய் தந்து பேசல. நீங்களும் எவ்வளோ நேரம் இப்படி முடிச்சுட்டே இருப்பீங்க, ஏதாவது பேசுங்க அப்படிங்கிற மாதிரி. நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமான்ட்டு கட்டி பிடிக்க போறீங்க. 2 பேரும் பிடிச்சி இப்போ அந்த பக்கம் அப்படிங்கிறாங்க. என்னடா இது இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கட்டி பிடிக்கலன்னா பரவாயில்ல, பாப்பா இருக்கா அவன் என்ன கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே வயிற்று தடுத்துட்டு பாக்குறீங்களா. ஸோ ஜிமின் வந்துட்டு இப்பதான் ஓரளவுக்கு கொஞ்சம் ரியலைஸ் ஆகுறாரு. இவ்வளோ நேரம் அவர் உங்களை மட்டுமே பார்த்துருந்துருப்பாரா. ஸோ இப்போதான் அவருக்கு அந்த ஃபீலே வருது. அப்புறம் பார்த்துட்டு ஆமாம்ல, இது வந்துட்டு என்னோட பிரின்சஸ் அப்படிங்கிறாரு. ஒன்றும் தேவையில்லை, நீ தான் வந்துட்டு என்னை திட்டினல்ல, தேவையில்லை நிப்படா அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அங்கே பிரின்சஸ் அப்படின்னு சொன்னதுமே அங்கே சாச்சாக்கு மூஞ்சி வாடி போயிடுச்சு. ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணிட்டீங்க. நோட் பண்ணிவிட்டு நீ வேணால் வச்சுக்கோ உன்னோட பிரின்சஸை, எனக்கு எப்பவுமே இவன் தான் என்னோட பிரின்ஸ் தெரியுமா, என்னோட கிங் பிரின்ஸ் எல்லாமே சாச்சா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ தான் அவன் அப்படியே அழகாக சிரிக்கிறான். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஜிமினுக்கு புரியுது, அச்சோ பையனுக்கு கொஞ்சம் ஜலஸ் ஆகும் போலையே அப்படின்ட்டு கொஞ்சம் அடக்கி தாண்டா வாசிக்கணும் ஜிமினா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவனுக்கு ஜிமினா ரொம்ப பிடிக்குமா. ஸோ டக்குன்னு ஜிமின் எல்லா பசியும் பொண்ணுன்னு சொல்லிட்டு காட்டிட்டாருன்னு என்ன பண்ணுறது அப்படிங்கிறனால கொஞ்சம் அமைதியாக அடக்கி வாசிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு சில கண்ட்ரியில் வந்துட்டு சொல்லிடுவாங்க கலபாயா அப்படிங்கிறது. ஒரு சில பேர் சொல்ல, நம்ம கண்ட்ரியில் சொல்ல மாட்டாங்க, பட் ஒரு சில கண்ட்ரியில் சொல்லுவாங்க போல், நான் யூடியூப்ல பார்த்துருக்கேன். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேற ஒரு கண்ட்ரியில் இருக்கிறனால சொல்லிட்டாங்க, அதனால் நீங்கள் வந்துட்டு அது பாப்பா அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணீங்க. அவருக்கு பேர் கூட நீங்கள் சிமின்னு தான் சொல்லுவீங்க. ஸோ சிமி வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறா இப்போது, சாப்பாடு சாப்பிட்றாளா தூங்குறாளா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு தனியாக பேசிகிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த 4-5 மாதம் என்ன பண்ணியிருப்பீங்க, இப்படி தான் வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் அந்த குழந்தைகிட்ட பேசுகிறங்கிற பேரில் ஏதோ உளறிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு சாப்பிட்றீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு ஃபுட்டெல்லாம் அழகாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாரு. உங்களுக்கே ஆச்சரியம், ஜிம்மியா நீ இந்த அளவுக்கு நல்லா சமைப்பியாடா அப்படின்னு சொல்லவும், நல்லா சமைப்பேன், நல்லா யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. டெய்லி நான் தான் அவனுக்கு சமைச்சு கொடுப்பேன், டெய்லி நான் தான் வந்துட்டு அவனை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. டே நான் இங்கே இருக்கடா, நான் எப்படி அவனை பார்த்துக்க முடியும்னு சொல்லவும், அதுவும் சரிதான், ஆனால் நான் எத்தனை டைம் வரேன்னு சொன்னேன், நீ ஏன் வேணாம்னு சொன்னேன், இப்போ பாரு நான் மட்டும் வரல அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஆயிருக்கும், மயக்கம் போட்டு இங்கே போய் சேர்ந்துருப்பேன் அப்படிங்கிறீங்க. அப்படியே அவருக்கு அவ்வளோ கோவம் வருது நீங்கள் அப்படி சொல்லவும். அப்படியே கணத்துல பலான்னு விட்டுட்டாரு. என்னடி பேசிட்டு இருக்கா அப்படின்னு. ஐயோ நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், எதுக்குடா எதுக்கு எடுத்தாலும் பொத்து பொத்து அடிக்கிறீங்க 2 பேரும் சேர்ந்து, என்ன நீங்கள் போய் டார்ச்சர் பண்ணும் போது நீங்கள் இந்த போங்க, நீங்கள் எனக்கு வேணாம் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு அடிக்கடி இந்த மூட் ஸ்விங் ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, எப்படி சொல்கிற மாதிரி டிப்ரெஷன் இந்த மாதிரி ஆகும்ல. ஸோ அவங்க அடிச்சது உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. நீங்கள் 2 பேரும் எனக்கு வேணாம் போய் தொலைங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. ஸோ சாச்சா வந்து பார்த்துட்டு என்ன போய் தொலைங்க வா, நாங்களாம் போக மாட்டோம், நாங்கள் இனிமேல் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். எது இங்கே இருப்பீங்களா, அப்போ நீங்கள் போக மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா அவங்க சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்திருப்பாங்கன்னு நினச்சிருப்பீங்க. அங்கே பாரு மம்மி அப்படின்னு சொல்கிறான். ஸோ அங்கே பார்த்தா அவ்வளோ லக்கேஜ்.
என்னடா அது மொத்த வீட்டையும் காலி பண்ணிட்டு வந்தீங்களா என்ன அப்படின்னு சொல்லவும், மொத்த வீட்டையெல்லாம் காலி பண்ணல. பட்டு நீ எத்தனை நாள் இங்கே இருக்கியோ அத்தனை நாள் நாங்களும் இங்கே இருப்போம், அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் வேணாம், அதனால தான் வந்தோம் அப்படின்னு சொல்லவும், ஜிமினை பார்க்குறீங்க, என்ன ஜிமின் பேசிட்டு இருக்கான் அவன், அப்படி சும்மா சொல்லி கூப்பிட்டு வந்தியா என்ன அப்படின்னு சொல்லவும், சும்மா சொல்லி கூப்பிட்டல அதான் நிஜம் அப்படின்னு சொல்றாரு. டீ இப்போ உன்னோட ஒர்க்கு அப்படின்னு கேட்கவும், மேடம் மட்டும்தான் இந்த மாதிரி ஆஃபீஸ் பிரான்ச் எல்லாம் ஓப்பன் பண்ணுவீங்களா என்ன, நானும் தான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், சூப்பர் ஜிமின் சொல்லவே இல்லை, அட பாவி கட்டின பொண்டாட்டிக்கிட்ட கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேட்கவும், அது சர்ப்ரைஸாக சொல்லலான்னு வந்தேன், ஆனால் நீ எனக்கு ஷாக் கொடுத்துட்டேன், ஸோ அதை நான் மறந்துட்டேன், அதனால இப்போ சொல்கிறேன். ஒரு பிரான்ச் மாதிரி, அதாவது ஹெட் ஆஃபீஸ் வந்துட்டு நம்ம ஊர்லேயே இருக்கட்டும், அதாவது கொரியாலே இருக்கட்டும், ஸோ ஒரு பிரான்ச் மாதிரி வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணணும்னு இருந்தேன். ஸோ கேனடாவில் எனக்கு கொஞ்சம் ஆர்டர்லாம் இருக்குப்பா, ஸோ கொஞ்சம் எனக்கு கைத்தில் நிறைய இருக்காங்க, அதனால இங்கே வந்துட்டு ஒரு பிரான்ச் மாதிரி வந்துட்டு ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால இங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லவும், அப்போ நம்ம எல்லாரும் இங்கே செட்டில் ஆகிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. வாயை உடச்சிடுவேன், நம்ம வந்துட்டு கொரியாக்கே போயிடலாம். ஸோ நீ எப்படி இங்கே கொஞ்சம் செட் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஊருக்கு வரையோ அதே மாதிரி தான் நானும், நீ இங்கே ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள நானும் இங்கே ஆஃபீஸ்லாம் ரெடி பண்ணி இங்கே வந்துட்டு ஒரு ஆள் போட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் நம்ம ஊருக்கு போயிடலாம். ஸோ நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட வீடு, அது நம்ம வீடுடி, அதை நான் பார்த்து கட்டி வச்சிருக்கேன், அங்கே வரைக்கும் அங்கேயே தான் இருந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆரம்பரானத்தை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அந்த வீடு வீடு வீடுட்டே இருப்பார். ஏன்னா அவர் அதை ஒவ்வொரு இதுவும் பார்த்து கட்டியிருப்பாரு. ஸோ அதனால் அவருக்கு அந்த வீடு அவ்வளோ உயிர். இப்போ வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் ஆயிருந்திருக்கும். ஸோ சாச்சாவுக்கு அப்போ ஸ்கூல் வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லவும், சாச்சா வந்துட்டு மெடிக்கல் லீவில் வந்திருக்கான் அப்படின்னு சாச்சா சொல்கிறான். என்னடா சொல்கிற, மெடிக்கல் லீவா அப்படின்ட்டு அவனுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லவும், டாக்டர்கிட்ட வந்துட்டு கேட்டோம், அவங்க வந்துட்டு சைன் போட்டு தரமாட்டேன்ட்டாங்க, அதனால சாச்சா வந்துட்டு எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது டெய்லியும் வந்துட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு இருந்தங்காட்டிக்கு இவனுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கும் போல, ஸோ ஃபாரின் கூட்டு போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக இவங்க எப்படி வந்திருப்பாங்கன்னா, சாச்சா வந்துட்டு அவங்க ஸ்கூலில் லீவ் அதிகமாக கொடுத்துருக்க மாட்டாங்க. குட்டி பையனா எத்தனை நாள் லீவ் தருவாங்க, 4-5 மாதத்துக்கு கொடுக்க தருவாங்களா, எனக்கு தரமாட்டாங்கல்ல, அதுவும் இல்லாமல் அடுத்த வருஷம் ஒரே கிளாஸில் படிக்கணும்னு வேறு சொல்லுவாங்க. ஸோ மெடிக்கல் லீவ் இந்த மாதிரி ஏதாவது எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து டெய்லியும் அது வலிக்குது இது வலிக்குன்னு சொல்லிட்டே இருந்திருப்பான். ஸோ அப்படி சொல்லி ஓகே நாங்கள் கொஞ்சம் கேனடாவில் வந்துட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு இருக்கிறோம், ஸோ நாங்கள் அங்கே போகிறோம், எங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி மெடிக்கல் லீவ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நான் வந்துட்டு ஒழுங்காக படிக்க வச்சுறேன், எக்ஸாம் கரெக்டாக கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்திருப்பாரு. அட பாவீங்களா 2 பேரும் இந்த மாதிரி ஃப்ராட் வேலையெல்லாம் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லவும், அப்பப்போ மம்மிக்காக இது வேணா பண்ணுவான் இந்த சாச்சா அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு ஒரு மாதிரி அவன் க்யூட்டாக உங்ககிட்ட எப்பவுமே பேசுவாங்க. ஸோ மறுபடியும் உங்களுக்கு அதெல்லாம் பழசெல்லாம் ஞாபகம் வருது. என் சாச்சா எப்பவுமே எனக்கு மட்டும்தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே முத்தம் கொடுக்குறீங்க. ஸோ அவனும் மம்மி நான் உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிஸ் கொடுக்குறான். இதை பார்த்துட்டு அங்கே ஒரு ஆளுக்கு வந்துட்டு பொறாம வந்துட்டு புனிக்கி எழுந்துட்டு இருக்காரு. ஓ அப்போ நான் யாருக்கு, அப்போ நான் அவளை அனாதையா அப்படின்னு மாதிரி கத்துறாரு. ஸோ உடனே வந்துட்டு நீ அனாதை இல்லைப்பா, உன்னோட பிரின்சஸ் வருவா, நீ அவளை வச்சுக்கோ ஓகேவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாண்டா நீ தான் உன்னோட பிரின்சஸ்ன்னு சொன்னீல, நீ அவளை வச்சுக்கோ, நானும் என் மம்மிக்கு மட்டும்தான், என் மம்மி எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு அடப்பாவி இப்போவே என்ன பிரிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, தினமும் வந்துட்டு ஒர்க் போயிட்டே தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதில்ல, உங்களோட ஒர்க்கு சேர்த்து ஜிமின் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரோட ஒர்க்கே பண்ணுறாரு. ஸோ ரொம்பவே அவருக்கு ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் உங்கள் கூட இருக்கிறனால அவருக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேமிலியோட இருக்கிறப்ப அது எவ்வளோ ஒர்க்காக இருந்தாலும் அவருக்கு பிரச்சனையாக இல்லை, அவர் அப்படியே செம ஹாப்பியாக பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வழியாக வந்துட்டு 10 மந்த்தா ஓகே, அது என்ன பேபி பார்ன் ஆகும்ல, ஸோ அந்த டைமும் வந்துச்சு. ஸோ பேபியும் அழகாக வந்துட்டு குழந்தை ஜிம்மி வந்துட்டு பார்ன் ஆகிட்டா. அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் அந்த இடத்துல வந்துட்டு ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜிம்மியும் வந்துட்டு அவரோட ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் அங்கே இருந்தோன்னா ஓகே. ஸோ பாப்பா வந்துட்டு பிறந்தங்காட்டிக்கும் அதிகமாக இப்போ உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லாரும் சிம்மின்ட்டு ஜிம்மி வந்துட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டே தெரியறது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது, டே நீ எல்லாரும் இங்கேயே தெரிஞ்சு அப்படின்னா எப்படி ஆஃபீஸ் பார்ப்பேன், 2 ஆஃபீஸை பார்க்கணும் இல்லை ஜிம்மின் அப்படின்னு சொல்லவும், 2 ஆஃபீஸா, அது அப்புறம் பார்த்துக்கலாம் விடு, என்ன 2 மாதம் சேர்ந்து இங்கே இருந்து வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம், வேணா உங்களுக்கு லீவ் விட்டுட்டா அப்படிங்கிறாரு. என்ன லீவ் விடுறியா, டே என்னடா பேசிட்டு இருக்க நீ, ஒர்க் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லவும், முக்கியம் தான், ஆனால் என்னோட பிரின்சஸ் அதை விட முக்கியம் அப்படிங்கிறாரு. இங்கே வந்துட்டு சாச்சாவுக்கு அப்படியே பொறாம தாங்க முடியல. என்னதான் வந்து நீ உன்னோட பிரின்சஸை வச்சுக்கிட்டாலும் அப்படின்னு சொன்னாலுமே சாச்சாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பொறாமையாக இருக்குது, ஒரு மாதிரி சேடாக பார்க்குறான். அவருக்கு உடனே வந்துட்டு அவள் சிமியை வந்துட்டு உங்கள் கையில் கொடுத்துட்டு, என்னதான் சிம்மி வந்துட்டு இருந்தாலும் என் சாச்சா மாதிரி இல்லைல்ல, இங்கே பாரு எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கிறான், அவள் கொஞ்சம் அழகு கம்மி தான், எல்லாமே சாச்சா மட்டும் தான் அழகா ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் சமாதானப்படுத்துறாருங்கிறது தெரியல சாச்சாவுக்கு, நிஜமாக தான் சொல்கிறாருன்னு நினச்சிட்டு அப்படியே சரி அப்படியா, நான் கூட கொஞ்சம் பயந்துட்டு தெரியுமா பிடிக்கும் அப்படின்னு நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகாமல் ஆரம்பிச்சிருச்சு. ஜிம்னாக்கு பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ அதனால் அவ்வளோ அழகாக கொஞ்சிட்டே இருப்பார். ஸோ இதில் சாச்சா அடிக்கடி போகாமல் வேறு தாங்க முடியாது. அதனால நீங்கள் வந்துட்டு அவனுக்கு ரொம்பவே டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறது, இந்த மாதிரி 2 பேரும் வந்துட்டு மாற்றி 2 பேரையும் நல்லா பார்த்துக்கிறீங்க. ஸோ அதே டைம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே பாரு ஜிமின், நீ வந்துட்டு சுத்தமாக சரியில்லை இப்போலாம் அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறீங்க.
இது நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, என்ன திடீர்னு சண்டைலாம் போடுற அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவ்வளோ ஹாப்பி ஃபேமிலி, எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி சண்டைலாம் போட மாட்டீங்க. ஒரு மாதிரி நீங்கள் ரொம்பவே டென்ஷனாக சண்டை போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்துட்டு புரியுது பார்த்தா இவன் நார்மலாக பேசுகிற மாதிரி பேசலன்ட்டு, என்ன சண்டை போடுற மாதிரியெல்லாம் பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. நீ வந்துட்டு இப்போலாம் கொஞ்சம் கூட சரியில்லை, வந்துட்டு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் இவங்க வெளியே கட்டி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இவங்களுக்கு எப்படி சம்பாதிக்க முடியும்? என்னால் என்னால் தான் இப்போ பண்ண முடியல அப்படிங்கிறனால தான் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஒர்க்கும் பார்க்க மாட்டேங்கிறேன், என் ஒர்க்கும் பார்க்க மாட்டேங்கிறேன், யார் அதெல்லாம் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்த ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒர்க் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ வேலைனா அது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு புரியுது. ஓ இதான் பிரச்சனையா அப்படிங்கிறாரு. ஆமாம் இதான் என் பிரச்சனை. இந்த மாதிரி நீ என்னாலும் இவங்க 2 பேர்த்தையும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் யார் பார்க்குறது ஜிமி? கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பு இல்லைல்ல. இவங்கெல்லாம் வளர்ந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு செலவு பண்ணுவோம்ல, என்ன எதை வச்சு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. சுஜிமன் வந்துட்டு ஒன்னே ஒன்று சொல்கிறாரு. இங்கே பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்துட்டு இப்போதைக்கு இவங்க கூட மட்டும்தான் இருப்பேன். உனக்கு வேணா நீ வேலையை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. உங்களுக்கு கோவம் வருது. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? அப்போ நீ வேலையெல்லாம் பார்க்க மாட்டே இப்போதைக்கு அப்படின்னு சொல்லவும், நீ பாரு ஒரு 2 மந்த்துக்கு எனக்கு கண்டுக்காத. எனக்கு என்னோட குட்டி பாப்பா எவ்வளோ அழகா இருக்கா பாரு, நான் கூடயே இருக்கணும், அவள் என்ன பண்ணாலும் அவளை பார்த்துட்டே இருக்கணும், அப்படியே வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும்ட்டு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு புரியுது ஜெமினுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் அவர் பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நானாவது ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவர் விட மாட்டார். ஸோ அதனால சண்டை மாதிரி ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒர்க்கெல்லாம் டேக் கேர் பண்ணி பார்த்துக்கலாம்ல. அதனால இந்த மாதிரி சண்டை மாதிரி சும்மா நடிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு சிரிப்பாக வருது அவரோட பேசுறதெல்லாம். அப்படியே அந்த குழந்தை காலை குட்டி குட்டி காலை குட்டி குட்டி வரலாம் பிடிச்சி பிடிச்சி பார்த்துட்டு, இங்கே பார்த்தியா அச்சிச்சோ அப்படின்ட்டு அந்த கால் எடுத்து மூஞ்சில் வச்சுக்கிறது, கை எடுத்து மூஞ்சில் வச்சுக்கிறது, ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதெல்லாம் அழகாக தான் இருக்குது, ஆனால் நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, நானும் இதே மாதிரி உட்காந்துருந்தேன்னா எப்படா நம்மளோட வாழ்க்கையை போட்டு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் இது எல்லாத்தையும் வந்துட்டு சாச்சா அப்படியே அழகாக வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு இப்போ அந்த பொறாமை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, அவனுக்கும் ஜிம்மியை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ சிம்மின்ட்டு அவனும் வீடியோ எடுக்குது, ஃபோட்டோ எடுக்குது. டேடிக்கும் பையனுக்கும் இதான் வேலை, அவளை வச்சு வச்சு ஃபுல்லாக ஃபோட்டோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் இவங்க குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறது. ஆனால் நீங்கள் அதில் எதுலையுமே இருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் நேரம் ஒர்க்குன்ட்டு இருப்பீங்க. ஸோ எப்பயாவது நீங்கள் அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்தீங்கன்னாவே அது அதிசயம். அந்த மாதிரி இருக்கும். அவங்க உங்களை சுத்தமாக கண்டுக்கிறதே இல்லை. ஜிம்மினே வந்துட்டு பாப்பா ஃபுல்லாக பார்த்துக்கிறாரா, அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஓகே தான். ஓகே யாராவது பார்த்துக்கிட்டா சரி அப்படின்ட்டு ஃபுல்லாக ஒர்க்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படி. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அந்த கண்ட்ரி உங்களுக்கு செட் ஆகலை, உங்களோட ஊருக்கே போகணும், உங்களோட வீட்டை ரொம்ப விடுறீங்க. அதனால வந்து சரி ஓகே நம்ம சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போகலாம்ல அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாக அங்கே ஒர்க்கெல்லாம் நீங்கள் முடிக்க ஆரம்பிக்கிறீங்க. டக்குன்னு 4 மாதத்தில் முடிகிற வேலையை நீங்கள் 2 மாதத்தில் முடிச்சிட்டீங்க. ஜிம்மிக்கே ஆச்சரியம், பாரு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுவியா நீ, அப்படின்னா நீயே ஃபுல்லாக பிஸ்னஸை பார்த்துக்கோ, நான் இவங்க 2 பேரும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. கொண்டுடா நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறம் நீ உன்னோட ஆஃபீஸ்க்கு போகிற ஓகேவா, நான் வந்துட்டு என்னோட ஒர்க்கை வீட்டிலேருந்து பார்த்துப்பேன் அப்படிங்கவும், அப்போ என் பிரின்சஸை யார் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லுவோம். அதான் நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இங்கே சண்டை. ஸோ ஜிமின் வந்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போகிறதுக்கே மனசு இல்லை. சாச்சா பிறந்தப்போ அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாரு, எல்லாரும் கூடவே இருக்கிறேங்கிறதுக்காக இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ உங்களுக்கு புரியுது, இருந்தாலும் ஓகே வேலையும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஒரு வழியாக கேனடாவில் வந்துட்டு இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டிங்க. உங்களோட ஆஃபீஸ் அங்கே ஓரளவுக்கு ஓகே, நீங்கள் இல்லைனாலும் அந்த இடத்துல வந்துட்டு வேலை நடக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஜிம்மோட ஆஃபீஸ் அப்படி தான், அப்படி இல்லைனாலும் அந்த இடத்துல வேலை நடக்கும். அதனால ஓகே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, இனிமேல் நம்ம வந்துட்டு அங்கே வந்துட்டு இது எல்லாமே மெயின்டைன் பண்ணிக்கலாம். எப்படி மேபி வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வந்து இங்கே பார்த்துட்டு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே எல்லாருமே அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ பர்ஃபெக்டாக ஆளெல்லாம் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் திரும்ப ரிட்டன் கிளம்புறீங்க கொரியாவுக்கு. ஸோ கொரியாவுக்கு போகிறப்போ போகிறப்போ வந்துட்டு குழந்தெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளைட்டுக்கு சேருமா சேராதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. பட் இருந்தாலும் போய் தானே ஆகணும், சரி குழந்தை தானே அவளுக்கு எதுவும் தெரிவிக்காது அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. கரெக்டாக அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, அவள் வந்துட்டு ஓகே நார்மலாக தான் இருக்கிறா, சிம்மியும் கூட. அப்படியே வந்துட்டு கொரியா போயிட்டீங்க. ஸோ போயிட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கு வரீங்க, அவ்வளோ ஆசையாக இருக்குது. நீங்கள் தான் வந்துட்டு சும்மா பேக்கை மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஜிமின் தான் பாப்பா தூக்கிட்டு வந்திருப்பாரு. சாரி வந்துட்டு நடந்து வந்திருப்பான். ஸோ சாச்சா வந்து நடந்து வந்திருப்பான். நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே புக்ஸில் அங்கேயே விட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு அந்த சர்க்கிள் இருக்குது. ஸோ அதில் ஏறி குதிச்சு விளையாடுறது, அதுக்கப்புறமா அந்த ஊஞ்சலில் போயிட்டு ஆடுறது, இந்த மாதிரி அந்த குட்டி பார்க் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிம்முக்கு சிரிப்பாக வருது, அடிப்பாவே அப்போ இதை தான் மிஸ் பண்ணியா, அப்போ வீட்டை மிஸ் பண்ணேன்னு சொன்னேன், ஆனால் உனக்கு இந்த கார்டன் தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கவும், இதெல்லாம் கிடையாது தெரியுமா, ஐயோ நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ மிஸ் பண்ணுவேன் தெரியுமா, டெய்லி மார்னிங் ஆனால் அந்த பால்கனி, ஈவினிங் ஆனால் இந்த குட்டி பார்க்கு, ஐயோ கடவுளே அதெல்லாம் நரகண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ நாங்கள் கால் பண்ணி கேட்குறப்பெல்லாம் நீ ஜாலியாக இருக்க அப்படின்னு சொல்லுவியே அப்படின்னு சொல்கிறாரு. அது ஏதோ சும்மா உங்களை வெறுப்பேற்றதுக்கு சொல்லுவேன், ஆனால் ஒரு நாள் கூட அங்கே நிம்மதியாக இருக்க மாட்டேன் தெரியுமா, என்னாலும் இதையே தான் நினச்சிட்ருப்பேன், இங்கே தான் நினச்சிட்ருப்பேன், அந்த டைமுக்கு நான் அங்கே என்னென்னலாம் பண்ணுவோம் அதெல்லாமே தான் நினச்சிட்ருப்பேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஓகே இதுக்கு மேலே வந்து நம்ம எங்கேயும் போக போகிறதில்ல. ஸோ இதுக்கு மேலே நம்ம இங்கேயே இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா, ஒரே நாள் ஆடி டயர்ட் ஆயிடாது அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் அதுவும் சரிதான்டா, ஓவராக ஆடினேன்னு வச்சுக்குவேன், அவ்வளோதான் எனக்கு மறுபடியும் ஏதாவது அங்கே வலிக்குன்னு சொல்லிட்டு இருப்பேன், நிறைய வேலை இருக்கும் இனிமேல் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போயிட்டு அழகாக உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து மறுபடியும் அன்பேக்லாம் பண்ணிவிட்டு உங்களோட வீடு அவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நார்மலாக பழையபடி வீடு ஆயிடுச்சு. இப்போ
டெய்லி ரொட்டீன் என்ன ஆகும், அதே தான். காலையில் வந்துட்டு நேரமாக எந்திரிக்கிறது, அவனுக்கு கொண்டு காஃபி கொடுக்குறது, ஜிமினுக்கு பால் கொடுக்குறது. பாப்பா வேறு இருக்கிறா, ஸோ எந்நேரம் வந்துட்டு பாப்பாவை வந்துட்டு பக்கத்துலேயே தான் போட்டு படுத்துருக்காரு ஜிமின் வந்துட்டு. தொட்டில் கூட போட மாட்டேங்கிறாரு. டே இல்லைனா அவனை நசுக்கிட்டாதடா, திரும்பி படுத்தினா அவள் அவ்வளோதான் சட்னி அப்படின்னு சொல்கிறீங்க. மூடு அவ்வளோ, நான் அப்படி பண்ண மாட்டேன். அச்சோ இவ்வளோ அழகாக இருக்கா பார்த்தியா, என் ஒத்த கை சோடு தான் இருக்காடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்துட்டே இருக்காரு. ஸோ சிமி வந்துட்டு விழுதே இல்லை ஜிமின். அதே மாதிரி தான் சாச்சா வந்துட்டு அங்கே தூங்கிட்டு இருப்பான். தூங்கி எழுந்திரிச்சு ஓடி வந்து சிமி கட்டி வச்சு பார்த்துக்குவான். ஸோ இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் அப்படி பார்த்துட்டு க்யூட்டாக ஃபோட்டோ எடுக்குது, வீடியோ எடுக்குது, இந்த மாதிரி அப்போ பண்ணுவீங்க. 5 வருஷம் போயிடுது. அதுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸ் நல்லாவே டெவலப் ஆகிடுது. ஜிமின் சொன்ன மாதிரி வேர்ல்டுலேயே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நம்பர் 1 பிஸ்னஸ் உமனாக இருக்கீங்க. ஸோ ஜிமினுக்கும் ஹாப்பி, உங்களுக்கும் ஹாப்பி. அதே மாதிரி தான் ஜிமின் வந்துட்டு வேர்ல்டு நம்பர் 1 பிஸ்னஸ். அதாவது உமனில் நீங்கள் ஜென்ஸ், அதாவது மெயினில் வந்துட்டு ஜிமின் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்துட்டு ரொம்பவே பாராட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. அட் த சேம் டைம் நம்மளோட சாச்சாவுக்கு 10 வயசு ஆயிடுச்சு அண்ட் ஜிமிக்கு 5 வயசு ஆயிடுச்சு. இப்போ என்ன அப்படின்னா 2 பேரும் ஒழுங்காக அவங்கவுங்களுக்கு விளையாடிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னுமே உங்களை தான் கூப்பிட்றாங்க. உங்களுக்கு இப்போ வேலை அதிகமாக இருக்கும்ல. ஸோ அதை வந்துட்டு அவங்களே கவனிக்க முடிய மாட்டேங்குது, வேலையை ஒழுங்காக பார்க்க முடிய மாட்டேங்குது. உங்களுக்கு தான் நாங்கள் தனியாக பெரிய பார்க்கே காட்டி கொடுத்துருக்கோடா, நீங்கள் 2 பேரும் விளையாடல. நீ பாடா சாச்சா, நீ கேட்டேன்னா நான் ஜிமி வந்துட்டு கொண்டு வந்து கொடுத்தேன். ஆனால் நீ வந்துட்டு அவள் விட்டுட்டு என்ன கூப்பிடுற விளையாடுறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவன் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாரு, எனக்கு 10 வயசு ஆனாலும் நீ தான் கூட விளையாட வருவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணல, மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். ஸோ அடிக்கடி பிளாக்மெயிலாக பண்ணுவார் சார். அது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் விளையாட போவீங்க. அதே மாதிரி தான் அந்த காலையில் 1 hour ஈவினிங் மாதிரி விளையாட்டு, கொஞ்சம் கொஞ்சம் விளையாட்டு, பேச்சு, இது எல்லாமே மாறவே மாறாது. ஸோ எப்பவுமே கரெக்டாக அதை அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்டே வரீங்க. முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணுறீங்க. ஜிம்னு அதே மாதிரி தான். ஸோ ஃபேமிலிக்கான டைம் கரெக்டாக கொடுக்குறது, அதுக்கப்புறமா ஒர்க்கு அந்த டைம் அதை கரெக்டாக பார்க்குறது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ உங்களோட லைஃப் அப்படியே செம ஹாப்பியாக க்யூட்டாக அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒரு நாள் அப்படியே உட்காந்து யோசிச்சு பார்க்குறீங்க, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் அந்தளவுக்கு அழகாக வந்துட்டு வாழ்ந்துருப்பீங்க. அதெல்லாம் அப்படியே வந்துட்டு யோசிச்சே பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு 2 பேருக்கும் வயசு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ சாச்சாவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அவன் வந்துட்டு தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான். அவன் வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கிறான். ஸோ சிமிக்கும் வந்துட்டு மேரேஜே ஆகிடுச்சு. மேடம் வந்துட்டு ஒரு ஃபாரினில் வந்துட்டு ஸோ அம்மாவோட பிளட் இல்லையா, ஸோ அவங்களும் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. ஆனால் வேறு கண்ட்ரியில் இருக்காங்க. பட் நீங்கள் இன்னும் அதே வீட்டில் தான் இருக்கீங்க. அப்படியே 2 பேரும் அப்படியே அழகாக அந்த ஊஞ்சல் இருக்குல்ல, ஸோ அதில் வந்துட்டு உட்காந்துட்டு பழசெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்டு பேசிட்டு அப்படியே ஜிமினாக்கு வந்துட்டு ஹேர்லாம் வந்து அப்படியே லைட்டாக நரைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் வந்துட்டு உங்களோட அந்த லவ், அந்த பாண்ட் எதுவுமே ஒரு இன்ச்சு கூட குறையல. ஸோ இருக்கிறப்ப நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்கீங்க. மார்னிங் வந்துட்டு 1 hour வந்துட்டு 2 பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறது அந்த பால்கனியில், ஈவினிங் வந்துட்டு அந்த ஊஞ்சலில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறது. அப்புறம் எல்லோரும் வந்துட்டு அங்கெல்லாம் எப்படியெல்லாம் விளையாடிட்டு இருப்பீங்க சின்ன வயசில், அது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு பேசிட்டு டெய்லி உங்களுக்கு தான் ஒர்க்கு. ஸோ செம ஹாப்பியாக லைஃப் வந்துட்டு வாழ்ந்துருக்கீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் சொல்லி செத்தால் பிரச்சனை இல்லை, ஜிம் கூடவே இருக்கல. ஸோ நான் வந்துட்டு நிஜமாவே உன்னை மேனேஜ் பண்ணோம் தான் இல்லைங்களா. ஆனால் ஒரு பயம் இருந்துச்சு, எங்கே வந்துட்டு பாதியில் ஏதாவது டிவோர்ஸ் ஆகிட்டு இல்லை ஏதாவது பிரச்சனை ஆகிட்டு நம்ம போயிடுவோமோ, பிரிஞ்சிடுவோமோ, அந்த மாதிரி பயம் எனக்கு அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக வரைக்குமே கூட எனக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஓகே, இப்போ நான் வந்துட்டு சந்தோஷமாக தான் இருக்கேன். நான் வந்துட்டு நல்ல ஒரு பர்சன் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அடிப்பாவி, அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இத்தனை வருஷமா என் கூட இருந்தியா அப்படின்னு கத்துறாரு. அப்படி இல்லை, ஆனால் அப்படியும் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ விளையாட்டா 2 பேரும் அப்படியே இந்த வயசுலேயே வந்துட்டு ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவ்வளோதான், இல்லையா, ஸ்டோரி முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். என்னமோ தெரியல, எனக்கு ஒரே ஷை ஆகுதே. சரி, ஓகே, டாட்டா.